பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கெல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். இதெல்லாம் உங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அருண் பிரசாத் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஆனந்தன் பேர் தான் ஆனந்தமா இருக்கு, மார்க்க பார்த்தா வருத்தமா இருக்கு. நல்லா படிக்கணும். சரி. எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது ராஜாவுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அவன் எல்லா பாடங்கள்லயும் 90க்கு மேல வாங்கியிருக்கிறான். குறிப்பா கணக்குல மட்டும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். அதனால எல்லாரும் அவனை போல படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். ராஜா பாப்பா, வழக்கப்படி நல்ல மார்க் வாங்கியிருக்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல மார்க். போய் உட்காரு. நல்லா படிக்கிற, ஆனா தினமும் லேட் ஆகிற. ஏன்பா? என்ன மும்மூர்த்திகளா, உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்ததா? ஆமா, எப்படி 3 பேரும் ஒரே மாதிரியா மார்க் வாங்கிருக்கீங்களே? நாங்க 3 பேரு ரொம்ப திக்கு. அதனாலதான் காப்பி எடுத்தியா?
நான் காப்பி அடிக்கல சார். இவன் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சான் சார். போய் சொல்லுங்க சார். இவன் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சான். என்ன இவனை கேட்டு பாருங்க சார். எனக்கு தெரியாது சார். இவங்க 2 பேரும் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சாங்க. டேய் நான் உன்னை பார்த்தா காப்பி அடிச்சேன். காப்பி அடிச்சேன்னு சொல்றது வெக்கமா இல்ல? ஏண்டா உன்னை போலதான் ராஜா அவன் எப்பறம் படிச்சு மார்க் வாங்குறான்? அவனை போல படிச்சு மார்க் வாங்கணும். இந்தாங்க. காட்டு பூனை வாத்தியா. காட்டு பூனை வாத்தியாரா. ராஜா எழுது. நீ சொல்லு, யார் போட்டது படம்? நீதான படம் போட்ட? நான் போட்டேன் சார். இவன் தான் போட்டான். நீதான படம் போட்ட? சார் காட்டு பூனை வாத்தியான்னு தான் சார் நான் எழுதுறேன். படம் இவன் தான் சார் போட்டான். இவன் தான் சார் போட்டான். என்ன சார் இது? நாளையே பையில தொட்டு அடிச்சது கிடையாது. இவர் யார் சார் அடிச்சது? ஆத்திரப்படாதீங்க, பொறுமையா இருக்கு. வரட்டு நான் விசாரி. கூப்பிட்டீங்களா சார்? வாங்க சார் வாங்க. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் வேலைக்கு வேட்டு வச்சிருக்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சார் புரியாத மாதிரி கேட்கறீங்க? எதுக்காக அந்த பையனை அடிச்சீங்க? காரணத்தை அவனே சொல்லியிருப்பானே. அவன் சொல்றா சொல்லல. நீங்க யார் சார் அடிச்சீங்க அவட? நீங்க யாருங்க? இவனோட ஃபாதர். ஓஹோ, நான் டீச்சர், அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட். அவன் தப்பிச்சுதான் நான் கண்டிப்பேன். ஆசிரியர் மாணவர்கள் அடிக்கிறது அநாகரிகம்னு சொல்ற காலம் சார் இது. இப்போ வளர்ற சமுதாயம் கெட்டு போனதுக்கு நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க சார். மாஸ்டர், உன்னை மட்டும் தான் அடிச்சாரா இல்ல? இது சிப்பல் முத்துவையா மாணவர்கள் வாங்கிட்டார் சார். இது என்ன புது ப்ராப்ளமா இருக்கு? இந்த கிளாஸ்ல யாரும் முத்திர கட்டு உடனே கூட்டிட்டு வா. எஸ் சார். பாத்தீங்களா சார், தப்பு செஞ்சதும் இல்லாம தான் செய்யறது நியாயமுள்ள வாதாடுறாரு. இந்த மாதிரி 4 வாத்தியார்கள் இங்க இருந்தாங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்து பேரே கட்டு போயிடும். வாஸ்தவம் வாஸ்தவம். வணக்கம் சார். பாப்பா, நீதான் முத்துவா? ஆமா சார். உன்னையும் அடிச்சாரு? அடிச்சாரா? மார்க் அடிக்கிற மாதிரி அடிச்சார் சார். முதுகுலாம் வீங்கி போச்சு சார். நோ 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 நோ, யூ ஆர் குட் பாய். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். தயவு செய்து நீ போய் உங்க அப்பா சொல்லிடாதப்பா. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் சார். அப்பா உங்கள்கிட்ட வந்து புகார் சொல்ல மாட்டேன். அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இவர்தான் சார் எங்க அப்பா. தப்பு செய்யற பிள்ளைகளை தண்டிக்கும் போது என்னுடைய பிள்ளை மற்றவங்க பிள்ளைங்கிற பாரபட்சம் நான் பாக்குறது இல்லை. எப்படி ஆண்டவன் சன்னிதியில பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்லையோ, அதே போல பள்ளிக்கூடத்திலையும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசத்தை நான் பாக்குறது இல்லை. இப்ப நான் செய்தது தவறுன்னு என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ஆசிரியரா இருந்த இடத்துல நான் குற்றவாளியா இருக்க தயாரான, அதனால என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யறேன். இருங்க சார், எதுக்கு அவசரப்படுறீங்க? இருக்கிற உத்தியோகத்துல அப்படி இப்படின்னு காலத்தை தண்டத்தை விட்டுட்டு மற்ற தொழில இருக்கிறவங்க எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா ஆசிரியர் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட படிக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாயிடும். அது குழந்தையா இருக்க மாட்டேன் சார். என்னுடைய ராஜினாமா இருக்கு. சார். நீ எப்ப கிளம்பிட்ட? பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துல உன்னதான் லேட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பல வருஷங்களா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பழக்கத்துல மறக்க முடியும். நான் தொட்டு தாலி கட்டின மல்லியோட வாழ்ந்த நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட தான் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். பழக்கத்தை உடனே மறக்க முடியுதா? எங்கடா நீ மட்டும் பள்ளிக்கூடம் புறப்பட்டு உங்க அப்பா வரல? அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டை கிழிச்சு என்னடா சொல்ற? ஆமா மாமா, அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. நான் வரேன் மாமா. என்னங்க இது? கொஞ்சம் இரு, இந்த வர வா வா பசுபதி வா.
உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாமே. யாரும் என்ன அனுப்பலையே, நானே வந்துட்டேன். என்னையா சொல்ற? இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டேங்க. பத்மதி, ஆசிரியங்கிறவன் அறிவை போதிக்கிறவனே தவிர அழகு வைக்கிறவன் இல்லையா. பச்சை மண்ணை பிசைஞ்சு உருவம் கொடுத்து தீல சுட்டதுக்கு அப்புறம் தான் அதை பானையா உபயோகிக்கணும். அதே போலதான் படிக்கிற வயசுல பையன்களை கண்டிச்சு அறிவை போதிக்கும் போதுதான் அவங்க நல்லவங்களா பிரகாசிக்க முடியும். பசுபதி, தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லைன்னாங்க. அப்படி நான் கண்டிச்சது தப்புன்னு என் மேல குற்றம் சுமத்தினாங்க. சரி, இனிமே இங்க என்ன வேலை செய்யறதுன்னு வேலையை ராஜினா பண்ணி சொல்லிட்டேன். சரியா? இனிமே சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமல போயிடுவான். அங்க பள்ளிக்கூடத்துல 100 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இங்க மரத்தடியில 10 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுல எனக்கு ஜீவனம் நடந்து போயிடும். போய்யா. சரி சரி, வீட்டுல இருந்தா அதையே நினைச்சு மனசை குழப்பிக்கிட்டு இருப்பேன். வாயா, இப்படி வழியில காலார போயிட்டு வரலாம். வாயா. அடைக்க எழுத்திருச்சாங்கிறான். பாத்துங்களா சார், சிலிக் சட்டையில சாமார போட்டுட்டான். இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்க சப்ளைக்கு வச்சுக்கிட்டு ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான். அவனுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு காட்டுக்கிறேன். வாங்க. இவனா சின்ன பையன், உங்க முகத்துக்காக விட்டுட்டு போறான். நீ சப்ளையரா நினைக்கிற? ஆமா சார், 6 மணிலிருந்து 10 மணி மட்டும் டியூட்டி. அதனால நான் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வரையா? ஆமா சார். ஏப்பா எங்களுக்கு முன்னாலே சொல்லல? சொன்னா பசங்க எல்லாம் எனக்கு கேள்வி பண்ணுவாங்க சார். ராஜா, ஸ்கூலுக்கு நேரமாகல? இது கொடுத்துட்டேன் சார். நான் வரேன் சார். இருடா இருடா, வெறுமயத்தோட போகாதடா. 2 இட்லியாவது சாப்பிட்டு போடா. நேரம் ஆச்சுதா? சொல்றதா கேளுடா. நான் வரேன் தாத்தா. டேய் ராஜா. வணக்கம் சார். யாராவது பிள்ளையாண்டா 10 பீரியட் வீர போறது? அம்பி அம்பி, இவடா இவடா. காட்டு பூனையோட செல்ல பிள்ளை சார் இவன். அது யாராவது காட்டு பூனை? இதுக்கு முந்தி எங்களுக்கு வாத்தியாரா இருந்தவர் சார். இவன் தினமும் லேட்டா வருவான். அவர் இவனை பத்தி கண்டுக்கவே மாட்டார் சார். செல்ல பிள்ளையா நீ? நான் புதுசா வந்திருக்கேன்னு பாக்குறேன். நாளையில இருந்து லேட்டா வந்து ஓட முடிச்சிருவேன். நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம ராஜாவை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவனை படிக்க சொல்லி வைக்கலான்னு ஆசைப்படுறேன். அப்படியா? இதாங்க பொடி. வணக்கம் சார். என்ன ராஜா, உங்க வாத்தியார் உன்னை அழைச்சிட்டு போய் நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற? ஏன்பா, உனக்கு சம்மதம் தானே? சார், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் நீங்க தான் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அந்த இறைவனே வந்து கூப்பிடும் போது நான் எப்படி சார் வர முடியாதுன்னு சொல்லுங்க. நான் நிச்சயமா வரேன் சார். அப்ப என்னங்க சார், நீங்க தாராளமா அழைச்சிட்டு போங்க. ராஜா, உன் புட்டி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பரப்பட்டு. சரிங்க கேட்டு தாத்தா. என்னப்பா ராஜா, என்னது? தாத்தா, நான் உங்களை விட்டு பிரிய போறேன் தாத்தா. என்னடா சொல்ற ராஜா? எங்க வாத்தியாரு என்ன கூட்டிட்டு போய் படிக்க வைக்க போறாராம். முதலாளியும் சரின்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வரேன் தாத்தா. மகராஜனா போயிட்டு வாப்பா. வாத்தியார் நல்ல வழி காட்டத்தானே கூப்பிடுறாரு. இப்ப நீ எங்க போற? அடுப்படியில இருந்து விளக்கடிச்சு போற. இதுக்கு யாராச்சும் அடுவாங்களா? கவலைப்படாம போயிட்டு வாப்பா. எப்படியோ உங்க அம்மா கண்ட கனவை நனவாக்கு. அது போ. இந்த பையன் ஏன் அதே பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கான்? அது ஒரு பெரிய கதைங்க. இவனுடைய அப்பா இவன் பூமியில கோவான்னு அழுதுகிட்டு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மற்றவங்களை அழைச்சுட்டு தான் போய் செஞ்சுட்டான். அதுல இருந்து இவங்க அம்மா இந்த ஹோட்டல்ல தான் மாவரைச்சு பழச்சிக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஆசையெல்லாம் இந்த பையன் எதிர்காலத்துல ஒரு பெரிய படிப்பாளிய வரணுங்கிறது தான். அவளும் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க அம்மாவுடைய நிச்சயத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துலேயே படிச்சான்.
ஐயா, பையன் இது வரைக்கும் என் பார்வையில இருந்தான், இன்னுமே உங்க பார்வைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இந்த தாயில்லாத பிள்ளைய பழத்தை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு ஐயா. கவலைப்படாது, உங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். முத்து எங்க போயிட்டான்? நீ இங்கே இரு ராஜா, வந்துட்டேன். ராஜா, இது உன் வீடு மாதிரி. இனிமே இங்க இருந்து நிம்மதியா படிக்கலாம். பொட்டி புஸ்தகம் எல்லாம் அங்க கொண்டு வச்சிரு. நான் உன்னை போல சின்ன பையனா இருக்கிற போது நல்லா படிச்சதுக்காக எனக்கு கொடுத்த பரிசு. ஏன் சார் அந்த மேல் தட்டு மட்டும் காலியா இருக்கு? ஓ, அந்த இடம் காலியானதை சொல்றியா? அந்த இடத்தை நிரப்புறதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க வயசு நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துச்சு. அதனால அந்த இடம் காலியா போச்சு. சார், நானும் உங்களை போல நல்லா படிச்சு நிறைய கப்புங்க வாங்கி நீங்க காலியா விட்டு இருக்கிற தட்டை நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அந்த தட்டை நிரப்புறது மட்டும் இல்ல, நல்லா படிச்சு என் லட்சியத்தையும் நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்பு காட்டும் பிள்ளை எல்லாம் சொந்த பிள்ளைதான். தாயே, மீனாட்சி, லோகநாயகி, கருணையே புன்னகையா முகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற தாயே, சீரும் சிறப்பும் பேரும் புகழும் ஐஸ்வர்யமும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அருள் புரியம்மா. ராஜா, ராஜா, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி, அது மட்டும் இல்ல என் வாழ்க்கை லட்சியத்தையே நிறைவேற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா, அத்தை, நான் டிகிரி வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. பசுபதி, நம்ம ராஜா பிஏ பட்டம் வாங்கிட்டான். முயற்சி திருவிளையாட்டும் சொல்லுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டது வீணாகல. ஒரு லட்சியமும் நிறைவேறி போச்சு, ராஜாவும் வெற்றி அடைஞ்சிட்டான். இந்த வெற்றி எனக்கு இல்ல மாமா. மழைக்கு கூட கல்லூரி பக்கம் ஒதுங்க யோகியது இல்லாத என்ன பிடிவாதமா படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்காருன்னா அந்த பெருமை எல்லாம் ஐயாவத்தான் செய்யணும். உண்மைதான், அதுல என்னப்பா சந்தேகம்? முத்து, நான் பட்டம் வாங்கியிருக்கேன்டா. பட்டம் வாங்கியிருக்கேன். பட்டம் எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏண்டா, உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான்டா, சந்தோஷம் தான். உன்னை இந்த ட்ரெஸ்ல பாக்கணும்னு தானடா எங்க அப்பா என்ன இந்த ட்ரெஸ்ல வச்சிருக்காரு. நீ ஒரு பட்டதாரி, நான் கேவலம் ஒரு மெக்கானிக் தானே. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. இப்போ கார் ரொம்ப நல்லாவே இருக்கு. படிப்பு படிப்புன்னு இருந்ததெல்லாம் வித்தாச்சு, பாக்கி இருக்கிறதையும் வித்து புத்தகமாக்குங்க போங்க. ராஜா, அவன் எப்பவும் இப்படித்தான் சிறுவிளத்தனமா வளரிக்கிட்டே இருப்பான். மனசுல ஒண்ணு வச்சுக்காத. போப்பா, போய் ஜாக்கிரதையா சர்டிபிகேட் வச்சுக்கோ. போமா. இங்க இருந்த கப்பல்லாம் எங்க சார்? எங்கேயும் போகலப்பா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, அந்த பொருள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப உனக்கு இந்த பட்டத்தை வாங்கி கொடுத்து. என் படிப்புக்காக இந்த கப்பெல்லாம் வச்சுட்டீங்களா? இல்லப்பா, என்னை விட நீ அதிகமான கப்புகள் வாங்குங்கிற நம்பிக்கையில முன்கூட்டியே இந்த இடத்த காலி பண்ணி வச்சிருக்க. அவ்வளவுதான். என் கண் முன்னால பள்ளிக்கூட வாத்தியாரா தெரியல. என்ன பெற்ற அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே நீங்க சார். நீங்க ஆமா சார், நல்ல வேலை எதுவுமே கிடைக்கல, அதனால நாணயமான வேலைக்கு போயிட்டேன். நமஸ்காரம் மாமா. பாப்பா வேணும் எங்க அத்தி புத்தாப்புல? அது சரி, சில பேரை போல அடிக்கடி வந்துட்டு போக நாங்க வேலை இல்லாதவனா? நீ ஒரு விளையாட்டு உள்ளப்பா. ஏதாச்சலாம் ராஜா மேற்கொண்டு என்ன செய்ய போறான்? என்னப்பா கேள்வி? அவன் எவ்வளவு படிக்க விரும்புறானோ அதை படிக்க வச்சிட வேண்டியதானே? இல்ல சார்,
நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? வேலைக்கு போறியா? ஆமா சார். இன்னமும் நான் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னை விட சுயநலக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. எனக்காக இது வரைக்கும் நீங்க பட்ட சிரமத்துக்கு நான் எவ்வளவு ஜென்மம் எடுத்து உழைச்சாலும் அந்த நன்றி கடனால தீர்க்கவே முடியாது சார். உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னு தானே தட்டி கழிக்கிறேன். ஒரு லட்சியத்தில் இறங்குற போது வசதி முக்கியம் இல்லப்பா, வைராக்கியம். அந்த வைராக்கியம் என் மனசுல இருக்கிறதா தான் சொல்றேன். நானும் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேதாச்சலம், ராஜா சொல்றதுதான் கரெக்ட். அவன் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவன். இன்னைக்கு நீ அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் உடம்புல தெம்பு இருந்தது, படிக்கவும் வச்ச. ஆனா இப்ப உனக்கு வயசாகி எவ்வளவுதான் உழைப்ப? தாங்கிக்கிறதுக்கு சக்தி வேணாம? பேசாம அவன் இஷ்டப்படி வேலைக்கு போறதுதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒருத்தன் படிப்பை நிறுத்துறான்னா அதுக்கு உதவி பண்றதுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா சார்? ஆனா வேலைக்கு போட்டேன். சரி, நீங்க எல்லாரும் சொல்ற போது நான் என்ன சொல்ல வேண்டியது? உங்க இஷ்டப்படி செய்யும். கரெக்ட் சார். மெஜாரிட்டி முடிவு பண்ணிடுச்சுன்னா விவரம் தெரிஞ்சவங்க வாயை பத்திக்க வேண்டியதான். சார் கூட சரி சார், புறப்பட ஏற்பாடு பண்ணிக்க. நான் போய் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துடுறேன். நீ எங்க பாக்குற? ஏன் அவன் கூட தான். அப்ப நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை பெரிய நீங்க என்ன சார் சின்ன ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன், அங்க பெரிய ஹோட்டல்ல சர்வரா போயிட மாட்டேன் சார். வேலையே இல்லாட்டியும் பரவாயில்ல, ராஜாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அப்போ நண்பனுக்காக வேலையை கூட தியாகம் பண்ணி போடுற? வேலை இல்ல சார், அவன் கேட்டானா என் உயிரியே கொடுத்துருவேன். ஆனா அவன் நல்ல அதெல்லாம் கேட்க மாட்டான். ராஜா, நீங்க எல்லாம் வேலை தேடி எங்க போறீங்கப்பா? மெட்ராஸ் போறோம் சார். அங்க போனா வேலை கிடைக்கும் என்ன நம்பிக்கை? என் ஃப்ரெண்ட் ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான். அவனை பார்த்தா ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பான். ராஜா, மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா? நீ அங்கங்க அலைய வேண்டாம். என்கிட்ட படிச்ச மாணவன் மெட்ராஸ்ல பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன், நீ அதை கொண்டு வாங்கிட்டு கொடு. அவன் நிச்சயமா வேலை கொடுப்பான். ஏதாச்சலம், உன்கிட்ட படிச்ச மாணவனா? அப்படின்னா அவன் எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. அதாப்பா இந்த மர்த்தாச்சல மகன் ராமநாதன். ராஜா பாபா, வாடா ராஜா பாபா. ராஜா கண்ணு, நல்லா படிச்சு பெரியவனாகி உங்க அப்பா அம்மா எல்லாரையும் காப்பாத்துற. டாடி இங்க வாங்க. எல்லாரும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நேர்த்தி ஹாபிட். இந்த டர்ட்டி கிரிக்கெட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துங்க. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவங்க வயிறும் மனசும் வாழ்த்துனாதான் நாம நல்லா இருக்கணும். ஐயோ டாடி, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பரதேச கும்பல் எல்லாம் இங்க சேர்க்காதீங்கன்னு. சொல்ல பேச கேட்க மாட்டேன்றீங்களே. நீ சொல்லி நான் கேட்கணுமா? ஆமா, இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கன்னா அனாவசியமா வியாதி தான் வரும். அம்மா, இந்த உலகத்துல ரொம்ப சீக்கிரமா பரவக்கூடிய ஒரே ஒரு வியாதி என்ன தெரியுமா? வறுமைதான். டாடி, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. ஏன் அப்படி புரிஞ்சுக்காம இருக்கீங்க? இத பாருங்க, அவங்க எல்லாம் ஆப்டரால் ஏழைங்க, நம்ம எல்லாம் பணக்காரங்க. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டா அப்புறம் பணத்துக்கு மதிப்பு எது, மரியாதை எது? அப்படி எல்லாம் இல்லம்மா. இந்த பணம் காசு இருக்கே, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா மனுஷனோட மனசு என்னைக்கும் மாறாம இருக்கணும். டாடி, you are absolutely wrong. இத பாருங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க இங்க இருந்து இறங்க, அவங்க எடுத்துட்டு போட்டோம். இல்லன்னா வேலைக்காரங்களை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்க. நீங்க அங்க போய் அந்த கிழவங்களையும் குழந்தைங்களையும் கட்டி பிடிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குது. இருக்குமா? இருக்கும். ஏழைங்கனால உனக்கு அருவருப்பா தான் இருக்கும். ஏன்? நீ ஒரு பணக்காரனுடைய மகன். கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன், அதனால அப்படித்தான் இருக்கும். ஆனா நான் யார் தெரியுமா? ஒரு ஏழையினுடைய மகன். சின்ன வயசுல வறுமையினுடைய எல்லையை எட்டி பார்த்தேன். அதனாலதான் என்னால முடிஞ்ச உதவியை ஏழைங்களுக்கு செய்யணும்னு என் மனசுல சொன்னது செஞ்சுட்டு. என்ன சண்டை கிடையா? சத்தம் போட்டுட்டு உள்ள வரீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? இல்ல இப்படி குயிலுங்க. அடி அக்கா வயசுக்கு வந்த பையனுங்க பொண்ணுங்க வெந்த நெட்டு விழ இடக்காம இப்படியா போங்க வெளியே. யார் வெளியே போக சொன்ன? இடியாச்சா? இடியாப்ப கட்டாரியா இடிப்பேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு இது வேணா? எது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதான்யா திசிப்பிடிங்க. திசிப்பிடிங்க. பெருமாள், ஏண்டி விஜி, உங்க சர்வ நீங்களை எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாண்டி. என்ன இடியப்பா கட்டையில இடிப்பான்னு சொல்றாண்டி. உங்க வீட்டுக்கு வந்ததுல இப்படி ஒரு அவமானம் ஏற்பட நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லடி, எங்க எல்லாம் கழுத்து பிடிச்சி கல்லால குறையா வெளியில போன்னு சொல்றாண்டி. பெருமாள் சொல்லுங்கம்மா, இவங்க எல்லாம் வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லியா? நீ சொன்னேம்மா. பின்ன இதுமா காய்ச்சி மூஞ்சில கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வருதுங்க. இது வீடா சண்டை கடையா? ஒரு டிசிப்ளின் வேண்டாமான்னு கேட்டேன். இது தப்பா? டிசிப்ளின் அதெல்லாம் ஒண்ணே கேட் பண்ணு. நீங்க தானேம்மா இது என்ன சண்டை கடையா சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் உங்களை மாதிரி வேலைக்காரங்களுக்கு சொன்னே தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னையா யூஸ் பண்ண சொன்னது?
உன்னை வந்து கழிச்சிரு வாங்க போலாம். விஜயா யாரையுமே மதிக்காம தான் வச்சதுதான் சட்டம்னு நடக்கிறது எனக்கு சரின்னு படல. என்ன செய்யறது மாப்பிள்ள, தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்தது. அவரு என்னோட. நீங்க ஏன் மாப்பிள்ள கவலைப்படுறீங்க? கரிகட்டு அலையிற மாட்டுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு, தன்னிச்சையா நடக்கிற பெண்ணுக்கு ஒரு தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜயா கழுத்துல தாலி கயிறு ஏறி போச்சுன்னா தன்னால அடங்கி போறா. இதை உத்தேசிச்சுதான் நான் ஒரு பெரிய வரனா பார்த்திருக்கிறேன். அவங்க வர்ற புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, நான் வந்து பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவன் புண்ணியத்துல அந்த சம்பந்தம் நல்லபடியா நடந்து போச்சுன்னா விஜயாவை பத்தின கவலையே நமக்கு விட்டு போச்சு. எப்படியோ உங்க வாக்கு பழிச்சுட்டா போதும் மாப்பிள்ள. இதுல ராமநாதனுக்கு லெட்டர் இருக்கு, ஜாக்கிரதையா வச்சு. ராஜா, இதுவரைக்கும் நீ படிச்சது பள்ளிக்கூட படி, இனிமே படிக்க போறது அனுபவ படி. வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதே போல மனுஷ வாழ்க்கை சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயும் சத்திய நெறியில நின்று கொடுத்த வாக்கு காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். காப்பாற்றியப்பா? சொன்னபடியே செய்யறேன். சரி, போயிட்டு. என்னாச்சு? அடிபட்டுதா? கண்டுப்பா. என்னப்பா ஒண்ணு அடிபடலையா? ஐயா கேள்வி கேட்டுக்கியா நீ? ஏயா பாவம் புள்ளாண்டா காலை ஒடிஞ்சு போச்சு. ஏயா பணம் இருந்தா அப்படி ஆள் கால் இருந்தா இல்ல கேட்டுக்கிறேன். தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு வேண்டி ஏற்பாட்டை நானே செய்யறேன். என்னப்பா இது பல கமாலாக்குது. இந்தாப்பா இந்த விஷயம் இப்படி அமைஞ்சு போகணும்னா 5000 ரூபாய் வெட்டிடு. இல்லன்னா சொல்லிட்டான் அவன் படகண்ணி வச்சு பழச்சிட்டு போறான். அதான் நியாயம். என்னத்தப்பா பெரிய நியாய அநியாயத்தை கட்டிட்டீங்க? அடிப்பட்டது உனக்கா இல்ல எனக்கா? உனக்குதான்பா. நியாயம் நீங்க 5000 10,000 ரேட் பேசுறீங்க. எனக்கு கையும் ஓடியில காரும் ஓடியில. போங்கப்பா. தம்பி இங்க பாருப்பா, அடிபட்டு இருந்தா சொல்லு, டாக்டர் கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், தப்பு என் மேலதான். நான் தான் பேப்பர் படிச்சுக்கிட்டே காரை கவனிக்காம வந்துட்டேன். பேப்பர் படிச்சுட்டே ரோட்ல நடந்து போலாமா? என்ன சார் செய்யறது? ஏதாவது விளம்பரம் வந்திருக்காதா, வேலை கிடைக்காதான்னு பாக்குறான். ஓஹோ, வேலை தேடி போறீங்களா? ஆமா சார். இத இந்த ஃபேக்டரியில என்ன வந்து பாரு, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். சார் ரொம்ப சந்தோஷம் சார். வரட்டுமா? வரேன்ப்பா. சரி சார். சார் காரை யார் மேல ஏத்தாம போங்க சார். தேவையில்லடா நீ. அவன் காலில் விழுந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீ கார்ல விழுந்த வேலை சம்பாதிச்சிட்ட. எனக்கு இப்படியே ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிரச்சனை சேர்ந்து பர்ஸ் அடிச்சு வர்றேன், பர்ஸ் அடிச்சு வர்றேன். பிடிச்சிங்க அதட்டியா, பிடிச்சிங்கயா பிடிச்சிங்க அப்படியா நோதிட்டியா? பாத்தீங்களா சார், இந்த மெட்ராஸ்காரங்கிட்ட ஒதுக்கவே வேணாம். ஒதுக்கிறேன் உதார் காட்டினா போதும், பயந்துக்குவாங்க. நல்ல வேலை நீங்க பிடிச்சதுனால என் பர்ஸ் கிடைச்சது. இந்தாங்க இதை வச்சுங்க. இதெல்லாம் வேண்டாம் சார். பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கீங்க, யாருக்கிட்டயாவது சிபாரிசு பண்ணி ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. வேலையா? இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஹோட்டல்ல சர்வர் வேலை சார். நானும் ஒரு சர்வரா? ஐயா உங்ககிட்ட போய் வேலை கேட்டேன். என்னடா இவரு? ஐயா நான் ஒரு ஹோட்டல் ப்ரோப்ரேட்டர். எனக்கு கூட இங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு சார். அங்க எப்பயாவது எனக்கு ஒரு வேலை நிச்சயமா தரேன். இப்பவே என் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடலாம். ரொம்ப நன்றி சார். சார் இவன் ஃப்ரெண்டு ராஜான்னு பேரு. அப்படியா? இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. சர்வர் வேலை இல்ல, நல்ல வேலையே கிடைச்சிருக்கு. அவனையும் கூட தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தாராளமா தங்கிக்கிட்டோம். வாங்க போகலாம். ஒரு சூடா ஒரு மசால் தோசை. மாப்பிள, இவரு மகன் ரப்பர் கம்பெனில வேலை பார்க்கிறார். இழுப்புக்கு வருவார். நீங்க தமாஷா பேசுறீங்க. அப்பப்ப பேசுவார். வள்ளி, இதெல்லாம் எடுத்து போமா. எங்கோ என்னங்க காதல கிசுகிசு? ஒண்ணு இல்லைங்க, பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க, மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்கிற விவரத்தை கேட்க சொல்றான். இதானா கிசுகிசு? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இன்னாங்க இருக்குது. அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, சொத்து புறாவும் அதுக்கு தானே. இதுல குடுக்கல் வாங்கல என்னங்க? அது போதும். என்னடி மறுபடியும் என்னங்க கிசுகிசு? ஒண்ணு இல்ல, பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கணுமேனு சொல்றான். அதுக்கு நான் வர சொல்றது. மாப்பிள பொண்ணை கூப்பிடுங்க, பாக்கட்டுமே. விஜயா, விஜயா. இதான் என் பொண்ணு, பேரு விஜயா. நமஸ்காரம் பண்ணிட்டமா. ஹலோ
என்னங்க இது ஒண்ணு இல்லைங்க, குழந்தை நமஸ்காரம் சொல்லுச்சு. நமஸ்காரம். வாம்பா வந்து உட்கார். அங்கே நில்லு. ஏமேன், நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? உனக்கு கொஞ்சமாவது மேனேஜ் தெரிய வேண்டாம்? எங்க எப்படி நடந்துக்கிறோம் தெரியலையே. என்ன படிக்கிற? வந்து பரீட்சைக்கு பணம் கட்டணும். ஓஹோ, எங்க கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு போக வந்திருக்க. நீ எப்படி நடந்துக்கணும்? வீட்டுக்கு வெளியில நில்லு, ஆள் கிட்ட சொல்லி அனுப்பு, பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போ. அது தெரியாம ஏதோ பெரிய சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் தெரியாம வீட்டுக்குள்ள வரியே. இனிமேல் இந்த மாதிரி வந்த விஜயா, என்னம்மா இது? ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? என்னப்பா நீங்க? யாருக்கு மதிப்பு கொடுக்கணும், யாருக்கு மதிப்பு கொடுக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அம்மா, உங்களை கேட்காம உள்ள வந்து தப்புத்தாம்மா, என்ன மன்னிச்சு. எல்லாம் உங்களால வந்தது. சும்மா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? உத்தேசமா? உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆமா, அதாவது எங்க பொண்ணை நீங்க மருமகளாக்கிக்க சம்மதிக்கிறீங்க. பூரண சம்மதமுங்க. இன்னைக்கே முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு நாளை நிச்சயம் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, நீங்க முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்து கொண்டு பாத்தீங்க. ஆமா, அதே மாதிரி நாங்களும் முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனை பார்க்க வேண்டாம்? தாராளமா தாராளமா. இல்லையா? எப்ப வரீங்க? நாள் பார்த்து நானே சொல்லியா? சரிங்க, கதவு திறந்தே இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நாங்க போயிட்டு வரோங்க. வணக்கம். வணக்கம். நல்லதுங்க. நல்லதுமா. பிள்ளை ஒன்னையும் கவனிச்சுட்டு போயிடலாமே தான் வந்தேன். எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன். அது நீ சொல்லிக்காத. ஆமா, விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு, அவரை இன்னைக்கு போய் பார்க்க வேண்டாம். அதுக்கு ஒன்னு அனுப்பிச்சிட்டு போக தான் வந்தேன். நான் ரெடி போட்டாச்சு. இந்த ட்ரெஸ்லயே வா. சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்க வேண்டாம். ஏண்டா இதுக்கு என்னடா? டேய், திறமைக்கும் தகுதிக்கும் இருக்கிறத விட ஆடம்பரத்துக்கும் படாடபத்துக்கும் தாண்டா இன்னைக்கு மதிப்பு அதிகம். மேனேஜர், இன்னும் வேற ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கா? நோ சார். ஆமா, என்னமோ முக்கியமா ஒண்ணு நினைச்சேன். கான்ஃபரன்ஸ் லெட்டர்ஸ் அனுப்பணும். கரெக்ட். அடடே, இன்னைக்கு டைப்பிஸ்ட் வரலையே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் அனுப்பிடுமா? முதலாளி ரூம் இதுதானே? ஆமா. இந்த கார்டு அவர்கிட்ட கொடுங்க. சார், யாரோ ஒருத்தர் வெளியே காத்திருக்காங்க. ஆஹா, உடனே வருது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அடடே, வாப்பா உட்காரு. என்ன சார் இது? நீங்களே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. டைப்பிஸ்ட் வரல, அதுலயும் ஒருத்தர் வரலங்கிறதுக்காக அந்த வேலை தடைப்பட்ட கூடாது. பொறுப்புல உள்ளவங்க எந்த வேலையும் எந்த நேரத்திலையும் செய்ய தயாரா இருக்கணும். இதுல கௌரவமே பார்ப்பேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா டைப் பண்ணி தட்டுமா? உனக்கு டைப் பண்ணி தெரியும்? டைப் மட்டும் சார், நான் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட். ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா பாஸ் பண்றேன். இஸ் இட்? வெரி குட், வெரி குட். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் டைப் அடிச்சிட்டேன். அப்படி வா, கம் சிட் டவுன். உன் பேர் என்னப்பா? ராஜா சார். எந்த ஊர் ராஜா? ஐ மீன் சொந்த ஊர்? மதுரை. மதுரையா? அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தானே இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது சார். ஐ அம் சோ சாரி. என்னை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறது எங்க ஸ்கூல் வாத்தியார் வேதாச்சலம் சார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஹை ஸ்கூல் வாத்தியார் வேதாச்சலமா? நானும் அவனோட ஸ்டூடெண்ட் தான்பா. 1 minute. உன் பேர் ராஜான்னு சொன்ன இல்ல? உன்னை இங்க வேலைக்கு அனுப்புறேன்னு எனக்கு அவர் லெட்டர் போட்டிருந்தாரு. நீங்களா சார்? எங்க வாத்தியார் கூட உங்களுக்கு ஒரு சிபாரிசு கதை என்கிட்ட கொடுத்து அமைச்சிருந்தாரு. அதை என் மணிப்பர்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். யாரோ பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சாங்க சார். தட்ஸ் மெட்ராஸ். உங்களுக்கு எப்படா சந்திக்க போறேன்னு நான் தடுமாறிட்டே இருந்தேன். அதான் ஒரு ஆக்சிடென்ட் நம்ம ஆக்சிடென்ட்டா மீட் பண்ண வச்சிருச்சேன். போட்டோம். இப்ப நீ எங்க தங்கி இருக்க? என் ஃப்ரெண்டோட அவன் ரூம்ல தங்கி இருக்க சார். ஐசி ராஜா, வாத்தியாரோட லெட்டர் கிடைச்ச உடனே இங்க உனக்கு ஒரு இடம் வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த இடத்தை மாத்திட்டேன். உன்னை பார்த்ததுமே என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா உன்னை அப்பாயின்ட் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். From today onward, you are my personal secretary. Thank you, sir. Thank you very much. ராஜா, சார், என்ன நீ வீட்டுக்கு போற? என்ன இது கண்ணாடியை நீட்டிட்டு இருக்க? இன்னைக்கு கிளீனர் வரல, அதனால. கிளீனர் வரலன்னா? சார், டைப்பிஸ்ட் வரல, ஒர்க் டிலே ஆகக்கூடாது. நீங்களே லெட்டர் டைப் பண்ணலையா? நீங்க தானே சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க, பொறுப்புள்ளவங்க எந்த வேலையும் செய்யணும், கௌரவம் பார்க்க கூடாதுன்னு. பலே பலே,
வாத்தியார் வேதாச்சலத்தோட ஸ்டூடெண்ட் இல்லையா, கடமையை பத்தி உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? போட்டோம், இந்த முதல் மாச சம்பளம் வாங்கினேன், எப்படி திருப்தி தானா? உழைப்புக்கு அதிகமாவே எனக்கு ஊதியம் கிடைச்சிருக்கு. முதல் மாச சம்பளத்தை எங்க வாத்தியார்ட்ட கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ஷூர், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் தேவை. இதெல்லாம் நீ என்ன கேட்கணுமா? சந்தோஷமா போயிட்டு வாப்பா. ராஜா, எப்ப போங்க? இப்பதான் சார் வரேன். என்ன இப்படி இணைச்சு போயிருக்கீங்க? கொஞ்ச நாளா நீங்க என்ன பாக்காதனால உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. ராமராஜ் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. இந்தாங்க சார். என்ன இது? என்னை வளர்த்து ஆளாக்கி வாழ வச்ச தெய்வத்துக்கு நான் செலுத்துற சின்ன காணிக்கை. அப்படின்னா நான் வேலையில சேர்ந்து வாங்கின முதல் மாச சம்பள பணம் சார். இதெல்லாம் எனக்கு இருக்கு, நீங்க வச்சுக்கோ சார். என்ன சார் இது? எந்த பையனும் தான் வாங்கிய முதல் மாச சம்பளத்தை தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகவல்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் தான் நினைப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான் சார். இதை வாங்கிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ராஜா, இதை வாங்கிட்டா உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பும் ஆசையும் உனக்கு எப்பவும் இருக்கும். பணத்தை நீயே வச்சுக்கப்பா சார். கை நிறைய சம்பாதிச்சு பெற்றவங்கள்ட்ட கொடுத்து பெருமைப்பட வேண்டியது ஒரு பிள்ளையினுடைய கடமை. நான் உங்க மக மாதிரி சார், இதை ஏத்துக்கங்க சார். ராஜா, பணத்தை வச்சு அன்பை மதிப்பிட முடியாதுப்பா. நீ பிற்காலத்துல எனக்கு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பேங்கிற எண்ணத்துல உன்னை நான் படிக்க வைக்கிறேன். அப்படி நான் நினைச்சிருந்தா பலனை எதிர்பார்த்த வியாபாரி ஆயிடுறேன். என்னுடைய லட்சியம் நீ உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறதா சார். தயவு செஞ்சு மறுக்காதீங்க சார், இதை வாங்கிக்கங்க. ராஜா, உன் மனசு எனக்கு புரியுது. உன்னை ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது என்னுடைய லட்சியம் நிறைவேறிட்டா அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த லட்சியம் நிறைவேறி போச்சு. அதுக்காக இதுல இருந்து ₹1 எடுத்துக்கிறேன். அக்கா, வாடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. மோர் மட்டுமா பேரி கூட சாப்பிடுவேன். அட பாவி, இந்த வீட்டுக்கு வர அத்தனை பசங்களும் குடிகாரனுங்களாவே இருக்காங்க. அக்கா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இல்லங்க, நான் சொல்லக்கா, அப்படி முத்தன்னு சொன்னாரு. அது யாரு? அது முத்து எங்க ஒரு ஷாப்ல வேலை செய்யற மெக்கானிக். அவங்க வருங்கண்ணே, இதுல கூட யோனிச்சிருக்கா, எப்படி வர்ணிச்சிருக்கா தெரியுமா? ஏண்டா குண்டு, இவரு இப்ப எங்கடா இருக்காரு? இது இங்க பக்கத்துல தான் இருக்காரு. வாங்கல. இப்படி உட்கார பாத்தியா, என்ன பார்த்த உடனே உன் கூச்சல்லாம் தெளிஞ்சு போச்சு இல்ல? அப்ப சரி, இப்பயே உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சட்டை விட்டு இந்த விஷயத்த முடிச்சிடணும். எங்க அண்ணனை பார்த்து எந்த விஷயமா நீங்க பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவன் என்ன செவிடா? இல்லைங்க, இந்த பேட்டையிலேயே அவர் பெரிய ரவுடி. யார் வார்த்தையும் கேட்க மாட்டாரு. சும்மாரு, நீ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காரு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது ராங் பண்ணா ஆளை வச்சு இந்த உலகத்தை விட்டு தூக்கிடுறேன். ஐயோ, அப்படி ஒண்ணும் செய்துடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். எனக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு மச்சான். ஆமா, இரு, அவனை விட பெரிய ரவுடியா கூட்டிக்கிட்டு வந்து அவனை பயம் உறுத்தி அவன் வாயாலேயே என் தங்கச்ச கட்டிய மச்சான்னு என்ன செஞ்சணும். அப்படி செய்தான். அப்படி ஏதாவது மிரட்டி கேளுங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. ஒன்னும் ஆவாதுடா, என் கண்ணுல. வேலை பார்க்கற லட்சணமா இது? இங்க பானையில தண்ணி இருக்கிற லட்சணம். பக்கத்து வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ தண்ணி குடிச்ச லட்சணத்தை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். முத்து, இந்த மாதிரி வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்கா வேலை செய்யற மத்தவங்களுக்கு கெடுத்துரும் போல இருக்கு. இந்த பாரு தங்கராஜ், என்னால ஒர்க் ஷாப்ல எத்தனை பையன் கட்டுவிட்டான், எங்க விரல நீட்டு பாப்போம். முத்து, நான் உங்க அப்பா கிட்ட படிச்சவன். அவருடைய புத்திமதி கேட்டு முன்னுக்கு வந்தவன். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகன் நினைச்சுதான் உங்களுக்கு இங்க வேலை போட்டு கொடுத்தேன். பாரு தங்கராஜ், அப்பா அம்மா உறவெல்லாம் நீ ஒன்னும் பார்க்க வேணாம். நான் ஒழுங்கா 8 மணி நேரம் என் டியூட்டியை பண்றேன்னா அதை மட்டும் பாரு. என் பர்சனல் மேட்டர்லாம் தலையிட்டேன், அவ்வளவு நல்லா இருக்காது. வணக்கம் சார். அப்பா தங்கராஜ், என்ன சௌக்கியமா இருக்கியா?
ஒர்க் ஷாப் எப்படி நடக்குது? முத்து ஒழுங்கா வேலைக்கு வரானா? அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் சார் வந்தேன். என்ன சார், முத்து சரியா வேலைக்கு வரதில்ல, வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. கேட்டா எழுத்து பேசுறான். அதை உங்க காதல போடலாம் சார் வந்தேன். அப்படியா? எனக்கு தெரியாது. சரி, அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். போயிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவசியம் வந்துதான் ஆகணும். பையன் சபாபதியும் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க டிஸ்பேச் பண்றது சௌரியமா. ராஜா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் மகனோட பிறந்த நாள் விழா. ஆமா, அந்த விழாவுக்கு பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வர போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நீ தான் சீஃப் கெஸ்ட். நான் சொன்னதுதான். அந்த விழாவுக்கு நீ எப்படி வரணும், எப்படி எல்லாம் நடந்துட்டோம்னு நான் உனக்கு விவரமா எழுதி கொடுக்க போறேன். அதுபடிதான் நீ நடந்துக்கணும். சரி, என்ன சார், நான் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, டிஸ்பேச் பண்ணணும் இல்ல? வாங்க வாங்க, வணக்கம். பன்னீர் தெளிச்சிங்கள் கற்கண்டு வாங்க, வணக்கம். உள்ள போய் உட்காரு. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்க உமாபதி. பையன் சபாபதி என்ன பண்ணிட்டு இருக்கான்? வெரி ஃபைன். அதான் ஜிம்மி ரோசி எல்லாம் உள்ள வந்துட்டீங்களா? வண்டி உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நல்லா தெளி. Happy birthday. Thank you. Happy birthday. Thank you. Thank you. Daddy, it's getting late. Why didn't we start the function? உங்க ஃப்ரெண்ட் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? வந்துருவாருமா. கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. வந்துருவாரு. ஒண்ணு செய்வோம் மாப்ள. என்ன? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவர் வந்து கலந்துக்கிறப்ப கலந்துக்கிட்டோம். No, it won't look nice. அதோ அவரே வந்துட்டாரே. வாங்க வாங்க வாங்க. I am so sorry sir. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னுடைய டாக்டர் விஜயாவின் பிறந்த நாள் விழாவில் சீஃப் கெஸ்டா கலந்து கொள்ள இவரை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். திஸ் இஸ் மிஸ்டர் ராஜா ஃப்ரம் சிங்கப்பூர். பெரிய அதிபர், லட்சாதிபதி. சுத்தமா சொல்ல போனா அவருடைய ஆஸ்திகளின் மதிப்பு அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்டவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக உங்கள் சார்பிலும் குறிப்பாக என்னுடைய மகள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்து போயிட்டேனே, மிஸ்டர் ராஜா, மீட் மிஸ் விஜயா, மை ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். How do you do? How do you do? பாக்கிறதுக்கு அப்பாவியாட்டம் இருக்காரே நினைக்காத. சகல கலா வல்லவர். என்னமா பாடுவார் தெரியுமா? Really? Oh, Daddy, I love music. இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன். சார் வந்து நீங்க No, Mr. Raja, today is my birthday. எனக்கு ஒரே ஒரு பாட்டு, please. மேடம் அது தம்பி ப்ளீஸ் Please, Mr. Raja. மேம் Oh, no. Larissa, bring the guitar, please. எஸ் எஸ் Just for me. எஸ் எஸ். என்ன சார் இது? இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன ஒரு பெரிய லட்சாதிபதி சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன் அறிமுகப்படுத்தி வச்சீங்களே. உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சார், நான் ஒரு ஹோட்டல் சப்ளையர், ஏழை பாஜார் எடுத்து வளர்த்த அனாத பையன். எல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா சொன்னேன். அதுக்காகத்தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீ எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு லெட்டரையும் கொடுத்தேன். சார், இந்த நாடகம் எல்லாம் எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்றேன், என் பொண்ணு விஜயா இருக்கே, அது மனப்போக்கே விசித்திரமானது. தப்பு என்னோட தான். தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதனோட பலன் பகட்டும் படாடோபமும் அது மனசுல அப்படியே முத்திர மாதிரி பதிஞ்சு போயிருக்கு. ஏழையை கண்டாலே எட்டிக்க மாதிரி ஒரே கசப்புத்தான். ஏன் வைரத்தை பார்த்த கண்கள் வறுமையை பார்க்கறதே கேவலம்னு நினைக்கிற பொண்ணு. அப்படிப்பட்டவா உன்னை உயர்வா கருதணும், உனக்கு மதிப்பும் மரியாதையும் தரணுங்கிறதுக்காகத்தான் பல காரணங்களை உத்தேசிச்சு இப்படி ஒரு பொய்ய சார். என்ன மதிக்கணுங்கிறதுக்காக இப்ப ஒரு பொய்ய சொன்னீங்க. ஆனா உண்மை தெரிஞ்சப்புறம் அவங்க என்ன மதிப்பாங்களா? தெரியற போது தெரியட்டும். ஆனா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது. சார், சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. உன் நன்மையை உத்தேசித்தான்பா சொல்றேன், சத்தியம் பண்ணி கொடு. சரி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. Daddy, excuse me. கமிங் ஸ்வீட்டி. என்ன மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயா இருக்கிறீங்க? அங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தான். ஏன் டாடி, Yes. பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் கிடையாது? சாரி. If you don't mind, எஸ், ஐ டோன்ட் மைண்ட். நான் உங்களை ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ராஜா எங்க ஸ்டே பண்ணிருக்காரு? ஹோட்டல். ஓ நோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும் டாடி? ஏன் டாடி? Yes. If he doesn't mind, நமக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அவர் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாமே. யூ ஆர் கரெக்ட். மிஸ்டர் ராஜா, நீங்க பெரிய பணக்காரர். ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல். பேசாம இங்க வந்து தங்கிடுங்க. ஓகே? என்ன சார், நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, என்னுடைய டாக்டர் சொன்னான். சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன். நீங்க எவ்வளவு வேணும்னாலும் டைம் எடுத்துக்கங்க. இது உங்க வீடு, நீங்க இங்க தான் வந்து தங்கணும். ஓகே? டபுள் ஓகே. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே
இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கீங்களே அது உங்களுக்கு நியாயமா படுதா? என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகாத பொண்ணு, வயசு பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கு. இதே வீட்டுல அந்த பையனை தங்க சொல்லிருக்கீங்களே, அது நியாயமா படுதான்னு கேட்டேன். ஓ அதுவா? இங்க பாருங்க, நான் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல உள்ள நல்லத கட்டத யோசனை பண்ணித்தான் செய்யணும். மாப்பிள, யார பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விஜயா ஓடி ஆடி உபச்சரிக்கிறாளோ அந்த ராஜா யார் தெரியுமா? யார் மாப்பிள? யாரு? ஒரு ஏழை பையன். நான் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற வாத்தியார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மகன். அந்த ஒரு யோக்கியதாம்சம் போறாது அவனை எடப்படுறதுக்கு. போதும் மாப்பிள, போதும். ஆனா நீங்க போய் நான் ஆடுறதுக்கு காரணம் இல்லை. இவளை நல்லபடியா வச்சுக்கக்கூடிய ஒரே பையன், பணத்துக்காக இல்லாம குணத்துக்காக நான் மதிக்கிற அந்த ராஜா ஒருத்தன் தான். இப்ப புரியுதா நான் ஏன் போய் சொன்னேன்னு? புரியுது. விஜயாவுடைய மனசை புரிஞ்சிக்காம நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? இப்ப நான் கேட்ட கேள்வி புத்திசாலித்தனமா இருந்தா இல்லையா? இல்லை. அப்பட எப்ப அவ ராஜாவை பார்த்து நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும்னு வலுவுல போய் வரவேற்றாலோ அப்பவே அவ மனசு என்னன்னு புரியலையா? வணக்கம். உங்களுக்கு 101. 101 வயசுங்க. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், படக்குன்னு வந்துட்டீங்க. 1/2 மணி முன்னாடி உங்களை நான் எதிர்பார்த்தேன். அடடா, மாடி அறைய உங்களுக்காக விஜயா என்னமா டெக்கரேட் பண்ணிருக்கு. கலர் கலரா சீனரி படங்களை தொங்க விட்டுருக்குதுங்க. ஆமா ஆமா, சுவத்துல எங்க பார்த்தாலும் கண்ணாடி அலமாரிதான், எங்க பார்த்தாலும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அவரு 7 feet ஹைட்ல ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கு. திறந்து பாத்தீங்கன்னு வைங்க, உள்ள ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஜில்லுன்னு தான் இருக்கும். அந்த பர்னிச்சர் செட்டப்ப பார்த்தாலே ஃபாரின் ஹோட்டல்ல பாக்குற மாதிரி இருக்கும். பர்னிச்சர்னா சோஃபா செட், பர்னிச்சர்னா சோஃபா செட் உட்கார்ந்தாங்க வழுக்குது அப்படியே. ரூமுக்குள்ள போனதும் இது நம்ம வீட்டுல இருக்கிற ரூம் தானா இல்ல வேற எங்கேயாவது வந்துட்டோமான்னு சந்தேகம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நம்ம ரூம் தாங்க, நம்ம வீடு தாங்க. அப்பா, சின்ன விஷயத்தையே இவ்வளவு பெருமையா பேசுறீங்க. அவரே பாக்கட்டுமே. அவரே பாக்கட்டும். நிலத்தை அடகு வச்ச அந்த ஆளை நான் மார்க்கெட்ல சந்திச்சேன். இன்னும் 2 நாள்ல வாங்கின பணத்தை வட்டியும் முதலுமா நீ கட்டலைன்னா நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு கண்ணாபுரான்னு பேசுறாங்க. எல்லாம் ஏலத்துக்கு போதா? இனிமே நான் எங்க வெட்ட போறேன், பேசாம அவனே எடுத்துக்க சொல்லு. ஏன்னா நிலம் ஏலம் போகலாம், ஆனா மாலம் போக கூடாது பாரு. எவ்வளவு போனோம், எங்க இருந்து, யாருக்கு வந்திருக்கு, யார் அனுப்பிச்சிருக்கா? 500 ரூபாங்க. மெட்ராஸ்ல இருந்து ராஜாங்கிறவர் அனுப்பியிருக்காரு. ராஜாவா? சீக்கிரம் வந்து கையெழுத்து போடியா, பணத்தை வாங்கு. கையெழுத்து போடியா. போஸ்ட்மேன், இதை திருப்பி அனுப்பிச்சிருவோம். என்னையா சொல்றேன்? மாதிரியா நான் சொன்னபடி செய்யுங்க, போங்க. என்னையா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பசுபதி, ராஜா அனுப்புற மணி ஆர்டர் நான் வாங்கினா வியாபாரி ஆயிடுவேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மறந்துட்டியா? வாத்தியார் தொழில் இருக்க, அது எழுதி எழுதி கரைஞ்சு போற சாப்பீஸ் மாதிரி. பனி பெஞ்சா பயிர் வளைய போட்டு, மழை பெய்ய நெஞ்சா என் கடன் அடைச்சு எனக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டியவன் என் மகன். எனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அவன் கையால தான் நடக்கும். அதுதான் நியாயம். வேதாச்சலம், ஏன் வயசான காலத்துல இன்னும் அடுப்ப கட்டிக்கிட்டாரு? ஆண்டவன் வாயை மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்ல, வயிற்றையும் கொடுத்துருக்காருப்பா. காலா காலத்துல ஒரு மருமகளை வீட்டுக்கு கொண்டாந்து அவ கையில கரண்டியை கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு. எனக்கு அந்த பாக்கியம் இல்லப்பா. முத்துவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், வீணா ஒரு பெண்ணுடைய வாழ்வை கெடுக்க சொல்றேன். என்னையா பேசுறீரு? இப்ப என்ன ஊர் உலகத்துல நடக்காது நடந்து போச்சு? ஆடாத ஆட்டம் ஆடினவெல்லாம் ஒரு கால் கட்ட போல அடங்கிடுறான். செஞ்சு விட்டோம்னா அவரும் பொறுப்பை உணர்ந்து திரும்பிடுறான். நீ சொல்றது சரிதான்ப்பா. முத்துக்கு பெண் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்காங்க? பாரு, எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய பெண்ணு ஒருத்தி இருக்கா, ஆனா கொஞ்சம் ஏழப்பட்ட இடம் தான். நீ சரின்னு சொல்லு, முத்துவையும் கேட்போம். ஒத்துக்கிட்டானா கல்யாணத்தை முடிச்சிருவோம். இத முத்துவ வர்றானே. முத்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். 5 நிமிஷத்துல பேச முடிஞ்சா பேசுங்க. 5 நிமிஷமா? ஆற அமர உட்காந்து நீ யோசிச்சு பதில் சொல்ல வேண்டிய உன் வாழ்க்கை பிரச்சனைப்பா. வாழ்க்கை பிரச்சனையா? என்னது? உன் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச சொல்லி உங்க அப்பா சொன்னாருப்பா. என்னது? என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லி எங்க அப்பா சொன்னாரா? ஏப்பா, தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தகப்பனுக்கு அக்கறை இருக்காதா? இந்த பாரு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பேசி வச்சிருக்கேன். பொண்ணு 7 தான், 8வது வரலும் படிச்சிருக்கு. எங்க அப்பா மட்டும் நான் பெரிய மில்லியனரா இல்ல நான் படிச்ச பட்டதாரியா ராஜா மாதிரி? அடா, அதுக்குதான் நீ கொடுத்து வைக்கலையப்பா. அது போட்டு விடு.
வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, நீ சரின்னு சொன்னா பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வர வெள்ளிக்கிழமையில என் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்துடணும். ஆமாப்பா. பரவாயில்ல, நீங்க ஒருத்தனாவது என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்து செய்றீங்களே, ரொம்ப நன்றி மாமா. உங்க இஷ்டம் போலயே செய்யுங்க. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. நேரங்காலம் வந்தா புத்தியே மாறி போயிடாதா? இதுக்கு போய் பெருசா பயந்திய. இப்பதான் எனக்கு பயம் அதிகமாயிருக்கு. ஒன்னா இருக்கானா? இல்ல உட்கார மரம் உட்கார, அதான் கதவெல்லாம் தாப்பா போட்டல. ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி உங்க வீட்டுக்கு பயந்து பயந்துவீங்க? சீக்கிரமா என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. வணக்கம் சார். வணக்கம். அதுவே சந்தானமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், கொஞ்ச நேரம் தான். ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார், நீங்க இல்லைன்னு சொன்னாங்க, அதான் வெளியிலே நிக்கிறேன். நான் இல்லாட்டி என்னப்பா, உள்ள போய் மாமா கிட்ட பணம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே? சரி, ஏன்பா தயங்குற? ஓஹோ, அன்னைக்கு வித்தியாசனத்துக்காக ஃபீல் பண்றியா? ஏன்பா குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமே. தம்பி இப்படி உட்கார். ராஜா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரி உட்காருப்ப. பரவாயில்ல சார், மரியாதையெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்கார். ஆமா, நீ என்ன படிக்கிற? ஃபைனல் பிஏ படிக்கிறேன். ஓ, வெரி குட். எங்க தங்கி இருக்க? சார், எனக்கு அம்மா அப்பா கிடையாது. என்னைய படிக்க வச்சவரை ஐயா தான். இன்னைக்கு கூட பரீட்சைக்கு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் சார். குட் ஈவினிங். யார் கட்டி வீட்டுக்குள்ள வந்தேன்? நான் வெளியில தாமா இருந்தேன். ஐயா தான். ஐயாவது ஆடுபட்டியாது. பணம் ஏதாவது கேட்கணும்னா வெளியே வந்து கேட்கணும் சொல்லிருக்கலாம் இல்லையா? ஒரு தடவை சொன்னா வரைக்காது எனக்கு. வெளியப்பா முதல்ல. என்னை மன்னிச்சிருங்க அம்மா, இதுதான் கடைசி தடவை. இந்த பரீட்சை எழுதி முடிச்சுட்டேன்னா இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேம்மா. ஓஹோ ஓஹோ, படிக்கிற ஆர்வத்தில் தான் சாரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரோ? எடுக்கிறது பிச்சை, இதுல படிப்பெல்லாம் வேண்டி கிடக்குது. இப்படி பிச்சை எடுத்து படிக்கிறத விட எங்கேயாவது ஹோட்டல்ல காப்பி ஆத்த போகலாம். அம்மா, தப்பெல்லாம் என்னதுதாம்மா? இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாத ஒரு உண்மையை நீங்க புரிய வச்சுட்டீங்க. யாகரை எடுத்து படிக்கிறது எவ்வளவு கேவலங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா. நான் வர்றேம்மா. நான் எங்கப்பா போறேன்? என்ன பண்ணி ஏழைகள் கிழிச்சு நினைக்கிறாடா? கேட்க வந்த பையனை பார்த்து எங்கெல்லாம் போய் காப்பி ஆத்தமா அப்படி சொன்னது அவனை சொன்ன மாதிரி தெரியலடா, என்ன சொன்ன மாதிரி தான் எனக்கு பட்டது. என்னால பொறுக்க முடியாதா, வந்துட்டேன். இனிமே அந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். வீட்டு வாசப்படியே மதிக்க மாட்டியா? ஆமா, தாண்டிக்கிட்டு போ. யாரோ யாரையோ என்னவோ சொன்னாங்களா? இவருக்கு 10 வீட்டு வந்துருச்சு ரோசம். நீ யாருக்காக அந்த வீட்டுக்கு போன? ராமநாதனுக்காக தானே? அவருக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக தானே? ஆமா. இப்ப அந்த பொண்ணு ஏதோ பேசிருச்சுன்றதுக்காக நீ அந்த வீட்டை விட்டே வந்துட்டியானா? உன்னை பத்தி என்னடா நினைப்பாரு? நீ நம்ம வாத்தியார் கிட்ட வளர்ந்தவன்றதுனாலதான் உனக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தம் வீட்டையே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி செய்தீங்கன்னா உன்னை பத்தி மட்டும் நம்ம வாத்தியாரை பத்தி புறப்படும் போது வாத்தியார் கொடுத்த வாதியை காப்பாற்றணும்னு சொன்னாலே சொல்லலையா? அதுக்காக நீ வாத்தியார் மேல பக்தி வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா மரியாதை அந்த வீட்டுக்கு திரும்பி போட. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. ஒரு இஷ்டப்படி மாத்திக்கிறதுக்கு இது என்ன தேர்தலில் கொடுத்தா? போட அவர் உடம்புக்கு என்ன? ஹார்ட் அட்டாக். இது 3வது தடவையா ஏற்பட்டது. சீரியஸா ஒண்ணு இல்லையே? கொஞ்சம் சீரியஸ் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். போக போகத்தான் நிலைமையை பத்தி சொல்ல முடியும். நான் வரேன். ராஜா வந்துட்டியா? பாப்பா, நான் ராஜா கிட்ட தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ராஜா இப்படி உட்கார். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். விஜயா அந்த பையனை திட்டுறதை கேட்டு நான் மட்டும் அங்கேருந்து போகலன்னா உங்களுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காரு. இல்ல ராஜா, உன் நிலையில யார் இருந்தாலும் அப்படித்தான் நடந்துட்டு இருப்பாங்க. அவளை சொல்லியும் குத்தம் இல்லை, அது அவளோட பிறவிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அவ திருந்துவான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். இல்லப்பா, அந்த நம்பிக்கைக்கு இனிமே இடம் இல்லை. ஆனா
இப்ப நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ இனம் புரியாத ஒரு நம்பிக்கை உண்மையில எனக்கு ஏற்பட்டது. உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் எப்போ இருப்பேன். அந்த ஒரு வார்த்தையே போதும்பா. ராஜா, என் மகளை காட்டிலும் உன் பேர்ல அதிக அன்பு வச்சிருக்கிறேன். அந்த அன்பின் பேர்ல ஒண்ணு கேட்கிறேன், அதை நிறைவேற்றி வைப்பியா? சார், இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க. ராஜா, என் மக வித்யாவை உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். எனக்கு அப்புறம் அவளுக்கு நல்வாழ்வு கொடுக்கணும். இந்த ஆட்சியை நீ அவசியம் நிறைவேற்றிருக்க. என்ன சார், பாசத்துக்கும் கடமைக்கு நடுவில் என்னை நிறுத்தி இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையை உண்டாக்கிட்டீங்க. என்னப்பா சொல்ற சார்? நான் எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் என்னை வளர்த்து ஆளாக்கின வாத்தியார் அனுமதி இல்லாம செய்யறதில்லை. அவருடைய விருப்பம் தான் சார் கடமை. எனக்கு தெரியும்பா, ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாத்தியார் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டார். இருந்தாலும் அவருடைய சம்மதம் இல்லாம என் ஆசையை நிறைவேற்றிக்க நானும் விரும்பல. அவருடைய சம்மதத்தோடவே நீ கல்யாணம் செஞ்சுக்கோ. ஆனா என் மகளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வந்து ராஜா, மறுக்காதே. இதை நான் அதிகாரத்துல கேட்கல, எனக்கு செய்யற ஒரு பெரிய உதவியா நினைச்சு கேட்கிறேன். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ராஜா சரின்னு சொல்லுப்பா. சரி சார், வாத்தியார் சம்மதத்தோட நான் விஜயாவை கல்யாணம் செய்திருக்கேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி ராஜா, ரொம்ப நன்றி. நிஜமாவா? எவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே. நீ எப்ப கல்யாணம்? வாத்தியாரை கூட்டிட்டு வந்து கலந்து பேசி முடிவெடுக்கலாம் சொல்றேன். ராமநாதன் தெரியும் சொல்லிட்டாரு. வாத்தியார், ஏய், இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா வாத்தியார் இதுல கலந்து கூடாது, கல்யாணத்துக்கே வரக்கூடாது. என்ன சொல்றேன்? ஆமாடா, சீரியஸா சொல்றேன். வாத்தியார் வந்தா நீ ஒரு ஏழை வாத்தியார் எடுத்து வளர்த்த பையன்றது அந்த பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் இந்த கல்யாணமே நின்னு போயிடும். நின்னாலும் எனக்கு கவலை இல்லடா. நிக்க கூடாதுடா. அந்த பெரியவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேடா பாவி. வாத்தியார் இல்லாம கல்யாணமா? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத விட நான் சாவையே சந்தோஷமா ஏத்துக்க விட போடா. முதலாளி எடுத்து போயிட்டாருங்க. ஏயா பசுபதி, நேரமாகுது, பொண்ணூட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த முட்டை காணுமே. காலையில அவன் வெளியில போறப்ப இன்னைக்கு பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்னேன். பொண்ணை பாக்குறது என்ன மாமா, முடிச்சுக்கிட்டே வந்துருவோம் அப்படின்னு சொன்னான். இல்ல வள்ளிய பாத்தியா, பொண்ணை பார்க்க போறோம்னு சொன்ன உடனே மாப்பிள்ளையாட்ட வந்து நிக்கிறான். எங்கப்பா போயிட்டு எவ்வளவு நேரம்? குழப்பமில்லாம பொண்ணு பார்க்க தானே? என்னடா கழியுது, எதுக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் இருங்க வர. பொண்ணு பார்க்க போலாம் நீங்கள்ல, உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நானே பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்தேன். என்ன காரியம்டா செய்து வந்து நிக்கிறேன்? பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு தலைக்குடிவு ஏற்படுற அளவுக்கு நான் தப்பு தண்டா பண்ணல. முறைப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மரகதம், இதுதான் எங்க அப்பா. முறைப்படி சொல்லணும்னா உனக்கு மாமனார். அவர் பக்கத்து வீட்டுக்கார பசுபதி மாமா, அவங்க சம்சாரம் என் அத்தை. உனக்கு பிரியம் இருந்து இஷ்டப்பட்டால் காலில் விழுந்து கும்பிடலாம். சரி சரி எந்திரி. அந்த மாதிரி நல்லெண்ணெய் எங்க அப்பாவுக்கு எப்பவுமே கிடையாது என் விஷயத்துல. நீ உள்ள போ. உயிரோட என்ன இப்படி சித்திரவதை செய்யணும் எத்தனை நாளா காத்துக்கிட்ட? சித்திரவதையா? நானா? உங்களையா? என்னடா பெத்த தகப்ப குத்துக்கல் மாதிரி உயிரோட இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம யாரோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து இதுதான் மருமகன்னு சொல்றிய, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருக்கணும்டா? இதை விட வேற என்ன சித்திரவதை செய்யணும்? அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இதே மாதிரி சித்திரவதையை இவர் எனக்கு செஞ்சிருக்காரு தெரியுமில்ல? அப்படி என்ன சித்திரவதை செஞ்சாரு? பெத்த புள்ள குத்துக்கல்லாட்டம் இருக்கிறப்ப எங்க இருந்தோ ஒரு அனாதை பையலை கூட்டிக்கிட்டு வந்து என்னோட வளர்த்து எனக்கு நேரா என்ன விட வசதியா வளர்த்தாரு. அப்ப இவர் என்ன கேட்டா கூட்டிக்கிட்டு வந்தாரு. எந்த காரியமும் உங்ககிட்ட கேட்கலாம் செய்யணும் அவசியம் இல்லடா. அது ஏத்தா உங்களுக்கு நான் திருப்பி சொல்லுவேன். நான் வயசு வந்த பையன் என் இஷ்டத்துக்கு எது வேணாலும் சாப்பிடல. நான் உன்னை பெற்ற தகப்பன்டா. தகப்ப வாஸ்தவம் தான். உங்களை தகப்பன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்கு என்னடா புற வச்சிருக்கேன்? உன் மேல அன்பா இல்லையா, இல்ல அனுசரணையா இல்லையா? நீ பொல்லாத்தனம் செய்யற போதெல்லாம் தாயில்லாத பிள்ளையாச்சேன்னு
நான் எந்த சொல்லி இருக்கிறேன், அதட்டி இருக்கிறேன், அடிச்சு இருக்கிறேன். எனவே அவன் திருந்த மாட்டான்னு சொல்லி தலையில தண்ணியை தெளிச்சு விட்டுட்டீங்க இல்லையா? இதே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை உருவாயிருக்குமா? கேட்கிறேன், உருவாயிருக்குமா? ஒரு மகன் தவறான பாதையில போனாலும் அவனை திருத்தம் அந்த தாயோட லட்சியமா இருந்திருக்கும். தன்னுடைய உடம்புல கரையிட்டு மூச்சு வாடுற வரைக்கும் அந்த மகனை திருத்துற போராட்டத்துலதான் ஒரு தாய் ஈடுபட்டு இருப்பான். ஒரு மகன் திருந்தலாம் இல்ல அந்த தாய் சாகணும், அதான் நடக்கும். இங்க அப்படி இல்லையே, நானும் திருந்தல, நீங்களும். நான் சாக்கலையே இல்லையா? பின்ன இப்ப மட்டும் என்ன செஞ்சீங்க? நான் கேட்கிறேன், இப்ப மட்டும் என்ன செஞ்சீங்க? பெத்த பிள்ளைய சாதாரண ஒரு மெக்கானிக் ஆக்கிட்டு எங்க இருந்து வந்த ஒரு ஏழை பையனை எடுத்து வளர்த்து பட்டவாரி ஆக்கிட்டீங்க. இது எப்படி தெரியுமா போயிருக்கு? எவ்வளவு வருஷம் தான் பெத்த பிள்ளை தலையில என்ன தரவ முடியாதவன் ஊர் பிள்ளைங்க தலையில பூவா வச்சானா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ நான் வெளியே போனாலும் அதோ வேதாசுல மகன் போனான், அதோ வேதாசுல மகன் போனான்னு செல்வியா சொல்றாங்களே. ஏன் இந்த ஊர்ல வாத்தியா இல்லையா? இல்ல இந்த உலகத்திலேயே வாத்தியா இல்லையா? தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏழை பையனை எடுத்து வளர்த்து ஆராய்ச்சி பட்டவாரி ஆக்கினாரே, அந்த மரியாதைக்காக சும்மா சொல்லக்கூடாதப்பா. நாளைக்கு நீங்க செத்து 4 பேர் மேல ஜாம்னு போறது என் மனசு என்ன நினைக்கும் தெரியுமா? அப்பா மனுஷன்ற முறையில உயர்ந்துட்டாரு, வாத்தியாருங்கிற முறையில அதை விட ஒரு படி உயர்ந்துட்டாரு. ஆனா என்ன பெத்த அப்பான்ற முறையில என்ன பொறுத்த அளவுக்கு அவரு 0 ஆயிட்டாரு. நீ ஏப்பா அப்படி கல்லாயிட்ட? ஒருத்தன் பண்ற நல்ல காரியம் இன்னொருத்தன் கண்ணுக்கு நல்லதா தெரியணும்னு அவசியம் இல்லப்பா. பக்தி உள்ளவன் தலைய பார்த்தா தெய்வங்கிறான், பக்தி இல்லாதவன் கல்லுங்கிறான். மனுஷனுக்கு மனுஷன் மனசு மாத்திரம் இல்ல, பாக்குற பார்வையும் மாறும். மனச தைரியமா வச்சு நாங்க வர்றோம். மரகதம் வாமா. இன்னைக்குதான் இந்த வீட்டுல முத காலடி எடுத்து வச்சிருக்கிறேன். தகப்பன் மகன் எங்களுக்குள்ள இருந்த வருத்தத்துல ஏதேதோ பேசிட்டு நிச்சப்படாதமா. இனிமே இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்க போறது நீதான். முத ஏற்பட்ட அதிர்ச்சியில உன்னை ஆசீர்வாதம் பண்ண கூட தெரியாத முட்டாள் ஆயிட்டம்மா. மறுபடியும் என்ன நமஸ்காரம் பண்ண. மஞ்சள் குங்குமத்தோட என்னைக்கு சுமங்கலியா இருக்கணுமா? தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விலாவரியா சொல்லிருக்க. மிஸ்டர் ராஜா, ராமநாதன் எழுதி வச்சிருக்க உயிர் பிரகாரம் தன்னுடைய சுயாதீன சம்பாத்தியமான சகல சொத்துக்களுக்கும் அவர் மத சார்பில் உங்களை தான் பௌரப்பட்ட நியமிச்சிருக்காரு. நிர்வகிக்கிற பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கிற மாதிரியும் அவர் மக வித்யாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறதாவும் அவர் எழுதியிருக்காரு. அதனால உங்க முடிவை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா இந்த லீகல் சமாச்சாரங்களுக்கு சௌரியமா போயிடும். சரி சார். கோயிலுக்கு போயிருக்காரு. என்ன சொல்லுங்க. முத்து, ராஜாவா? நீ ஒண்ணும் தப்பா நினைக்காதடா, அவன் என் ஒய்ஃப். ஒய்ஃபா? ஏண்டா உனக்கு கல்யாணம் அடிச்சா என்கிட்ட சொல்லவே இல்லையே? எங்க அப்பனுக்கே சொல்லல. அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்புறமா தெரிஞ்சு போச்சு. என் மகனா வா, நான் அடிக்கடி சொல்லுவேனே, எங்க அப்பாவோட சத்புத்திரன் ராஜா இவன் தான், கும்பிட்டுக்கோ. என்னடா திடீர்னு வந்திருக்க? சாரு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க கிட்ட பேசக்கூடாதா? அதுல வந்து இது கல்யாண விஷயம். கல்யாண விஷயமா? அப்பா அவர்கிட்ட தான் பேசணும். ஆனா அவர் ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? எங்கடா போயிருக்காரு? புண்ணிய கஷேத்திரத்துக்கு. புண்ணிய கஷேத்திரத்துக்கா? அதான் அந்த கிழங்கட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த கோயில் குளம் குட்டன் ஊரா சுத்து மாதிரி பஸ், டூரிஸ்ட் பஸ். எந்த ஊருக்கு போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? திருப்பி வருவாரு. வயசானவர் போயிருக்காரு, மச்சாதான் நிச்சயம். அதை பற்றி தான் நானும் இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் மரகதம்? ஆமா சொல்ல வெக்கப்படாத. ஆமாங்க. பாட்டியா இப்ப என்ன செய்யறது? அவர் இல்லாம கல்யாண விஷயமா எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பெரியவங்க கிட்ட சொல்ல முடிவு எடுத்தா தப்புதான். அப்ப நான் உனக்கு செய்யறேன். என்னடா? அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி அப்பா உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா சொல்லணும். நிச்சயமா மறந்துடாத. நான் மொத்தமா என்னடா அது வந்த உடனே போறேன்ற 4 நாள் தங்கிட்டு போனா. எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இதையும் கேட்க மாட்டேன் நான் சொன்னா. இதையும் எங்க அப்பா நான் சொல்லணும், அப்பதான் கேட்பேன். மறந்துதான் நீ யாரும் சொல்ல. ஆமாங்க, இருந்து நாளைக்கு போறது. அவளே சொல்றாடா. இல்லம்மா, நான் இன்னொரு சமயம் வரேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இருந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு போடான்னு சொன்னா அதை மட்டும் கேட்பான்னு நினைக்கிறியா? மாட்டாம்மா, நான் போறேன்மா. நான் வரேன்.
ஆசிரியர் அவர்களுக்கு நலம் நல்லமறியாவா. என் திருமண விஷயமாக இன்னும் 2 நாளில் நேரில் வருகிறேன். இப்படிக்கு தங்கள பணிவுண்டுள்ள ராஜா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அந்த பயலை வரவிடக்கூடாது. அப்படி வந்துட்டா நம்ம குட்டெல்லாம் வெளியாயிடும். ஆமா, இப்ப என்ன செய்ய போறீங்க? அவசரப்படாத, அதுக்கு கைவசம் ஐடியா வச்சிருக்கேன். என்னங்க ஐடியா? எங்க அப்பாவே அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுன மாதிரி நான் எழுதி போட போறேன். வா. சிரஞ்சீவி ராஜா, இப்போது என் மனமெல்லாம் இறைவன்பால் இருக்கிறது. ஆகவே நான் தென்னாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வந்த பின் முத்துவின் மூலம் நீ வந்து போன தகவலை அறிந்தேன். அடுத்து நான் வடநாட்டு ஸ்தலங்களுக்கு செல்ல இருப்பதால் நான் உனது திருமணத்திற்கு வர இயலாது. ஆதலால் நீ தவறாக நினைக்காமல் உன் திருமணத்திற்கு நான் வந்திருப்பதாக நினைத்து நடத்தி கொள்ளலாம். என் அன்பும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு. இப்படிக்கு வேதாச்சலம். அப்புறம் என்னடா, வாத்தியார் சம்மதமே கிடைச்சாச்சு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்க வேண்டியதானே? நான் ரொம்ப துர்பாகியசாலிடா. வாழ்க்கையில நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வருத்தப்படாதடா, வாத்தியார் தான் சம்மதத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் போஸ்ட்லயே அனுப்பிச்சுட்டாரு. இனிமே என்ன யோசனை? மேலத்தை கொட்ட சொல்லு. என்னடா என் கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீ இப்படி சர்வர் கோலத்தை வந்து நிக்கிற? நீங்க ஏன்டா வேதனைப்படுற? எங்க உன் கல்யாணத்துல கலந்துக்க கூட முடியாம போயிடுவோம் நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, உன் கல்யாண விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் என் ஹோட்டல்ல தான் செய்தாங்க. அதனாலதான் இந்த சர்வர் கோலத்திலேயாவது இங்க வர முடிஞ்சது. மறந்து போயிட்டேன். நம்ம வாத்தியார் வந்திருக்காரு. வாத்தியார் வந்திருக்காரு. ஏண்டா எங்கடா இருக்காரு? அவர் ஏன்டா இங்க அழைச்சிட்டு வரல? அவர் இங்க அழைச்சிட்டு வந்தா அவன் கூட்டு வெளியாயிடும். அதனாலதான் உன் ரூம்லயே உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். எங்கடா வாத்தியாரு? வாத்தியார் தானடா பார்க்கணும். ஆமா, இது வர. பாத்துக்கடா வாத்தியார. என்னடா உளர்ற? ராஜா, நான் ஏதோ சாமர்த்தியமா பேசி உன் கல்யாணத்துக்கு நம்ம வாத்தியார வரவழை செய்துட்டேன். ஆனா இன்னைக்கு இங்க எவ்வளவோ பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருந்தோம். நம்ம வாத்தியார் இல்லாதது எவ்வளவு பெரிய குறைன்றது நல்லா உணர்ந்துட்டேன். என் மனசே என்ன மன்னிக்க மாட்டேங்கிறான் ராஜா. அதனாலதான் இருக்கிற நம்ம வாத்தியார மானசீகமாக இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நமக்கு எழுத படிக்க கத்துக் கொடுத்ததே நம்ம வாத்தியார் தானடா. அவர் கத்துக் கொடுத்த எழுத்திலே அவரை பாத்துக்கடா. நீ சொல்றது ராஜா, தெருவில் போகும்போது எங்கேயோ தெரிகிற கோபுரத்தை பார்த்து நாம கும்பிடுறோம். ஏன், கோபுரம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பின்னால கோயில்னு ஒண்ணு இருக்கும். கோயில்னு ஒண்ணு இருந்தா அதுல ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்யுன்ற நம்பிக்கையில தாண்டா அப்படி கும்பிடுறோம். அது போலத்தான் வாத்தியார் வேதாச்சலம்ன்ற இந்த போர்டு ஒரு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு பின்னால நம்ம வாத்தியாருங்கிற தெய்வம் மானசீகமா இருந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். கும்பிடுறான். வீடா இது? நரகம் நரகம். அரிசி இருக்கா, உப்பு இருக்கா, புளி இருக்கா, இல்ல இங்க யாருக்காவது பொறுப்பு தான் இருக்கா? வேலைக்கு கொட்டிக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்குது. அம்மா, நமக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். அதுக்கு ஏமா இந்த படத்தை தூக்கி எறிஞ்ச? நேரா இருந்திருந்தா ஆளையே தூக்கி எறிஞ்சிருக்கேன். அவன் உனக்கு என்னமா கெடுதல் செஞ்சான்? எனக்கு செஞ்சா என்ன, என் புருஷனுக்கு செஞ்சா என்ன? அப்பவே எங்க அண்ணன் தலையா அடிச்சுட்டான். கேட்டானா? பாலால குளிச்சு தயிரால தலை முழுகிட்டு இருந்தவா இங்க வந்து கை கட்டி நின்று கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி இருக்க. என்னமா நடந்தது? ஏன் இப்படி ஆத்திரப்படுற? ஆத்திரப்படுறா? ஏதேது இல்லாத குடும்பங்கள பெருசா இருக்க இந்த பொல்லாப்பு பட்டை வாங்கி கட்டிக்கிறது. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், வாழ திறந்தா குத்தமா? அப்பா கட்டாதமா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க காதல விழுந்தா கேவலமா நினைப்பாங்க. இன்னும் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் மார்வாடி கடையில அடகு வச்சாச்சே அந்த மகராசன் படிப்புக்காக. இன்னும் நான் மானத்தை அடகு வைக்கலம்மா. ராவும் பகலும் மாடா உழைச்சி என் புருஷன் 4 காசு சம்பாதிச்சு கொண்டு வரலன்னா நீங்க சொல்றீங்களே அந்த பானம் நேரம் ஏலமே போயிருக்கும். வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல கவலைப்பட்டுதான் என்ன ஆயிட போகுது? மணி அடிச்சா சோறு இருக்கவே இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் உண்டை கட்டி உங்களை மாதிரி எங்களால சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கன்னு இருக்க முடியாது. என்னைக்கு இருக்குன்னா முடிவு காலம் வரப்போதோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. பார்த்து நடக்கணுமா? எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க.
அம்மா, தாயே, மீனாட்சி, லோகமாதா, அடுத்த ஜென்மத்தில் நீ எங்களை படைக்கும் போது கண் இருக்கிற இடத்துல இதயத்தை வச்சு இதயம் இருக்கிற இடத்துல கண்களை புதைச்சிருமா. அப்பதான் நாங்க இந்த உலகத்தை இதயத்தால பார்க்க முடியும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். பரவாயில்ல சார். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கனே. சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கம்னு. உட்கார். என்ன விஷயம் சார்? உங்க முகத்துக்காகத்தான் இவ்வளவு நாளும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்ல போற? ஆமா சார். அவன் ஒருத்தனால மற்ற தொழிலாளர்கள் கெட்டு போடுவாங்க போட்டுருச்சு. நானும் அன்பா சொல்லி பார்த்தேன், அதிகாரத்தாலையும் கண்டிச்சு பார்த்துட்டேன். அவன் எதுக்குமே திறந்ததா தெரியல சார். இதனால என் தொழிலே பாதிக்கப்பட்டுடுமோங்கிற பயத்தினால தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். இதுக்கு முன்னெல்லாம் நீ அவனை பத்தி சொல்றப்போ கண்டிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ அவனை சொல்றதை பார்த்தா கண்டிச்சு நீ பிரயோஜனம் இல்லை, தண்டிக்கத்தான் செய்யும். நான் சொல்றேன், அவனை வேலையை விட்டு நிக்க. நீ முத்துவ வேலையை விட்டு நிக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. உன்னுடைய நிலைமையில நான் இருந்தா இதைத்தான் போயிட்டு வரேன் சார். என்னடி இன்னைக்கு உபச்சாரம் பலமா இருக்கு? என்னடி காபி இவ்வளவு கொதிக்குது? என் மனசு கொதிக்கிற மாதிரி காஃபியும் கொதிக்குது. உன் மனசு ஏண்டி கொதிக்குது? புருஷனுக்கு வேலை போயிடுச்சுன்னா பொண்டாட்டி மனசு குழுகுழுன்னா இருக்கும். ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை வேலையை விட்டு நீக்குறது யாரு? அந்த ஒர்க் ஷாப் ஓனர் தங்கராஜ் பையன். அதுதான் இல்ல, உங்களை வேலையை விட்டு நீக்குனதே உங்க அப்பா. என்ன சொல்ற? ஆமாங்க, அந்த தங்கராஜ் இங்க வந்திருந்தாரு. நீங்க தான் வேலையில கலாட்டா பண்ணதாக இங்க வந்து புகார் பண்ணாரு. உடனே உங்க அப்பா அப்படியா செஞ்சா அந்த பையனை வேலையை விட்டு நீக்குறேன்னு இவர் தாங்க சொல்லி கொடுத்தாரு. படிக்க வேண்டிய வயசுலதான் என்ன துடிக்க வச்சாருன்னு நினைச்சேன். இப்ப வாழ வேண்டிய வயசுல என் வயிற்றுல கொட்டிக்கிறாரா? நீங்க ஏங்க கவலைப்பட்டுக்கிட்டு? இந்த வேலை போனா வாழ்க்கையா பறி போயிடுமா? எங்க அண்ணன் கிட்ட சொன்னா 4 மாடு வாங்கி கொடுக்குறாரு. மேய்க்கிறதுக்கு இல்ல, பால் வியாபாரம் பண்ணி பழச்சுக்க. ஏண்டி உங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கற அளவுக்கு என்ன அனாத பையனை பாத்தியா? வரேன். ஏன்பா பிரகலாத கதையிலமா தகப்பன் மகனுக்கு எதிரின்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா நம்ம வீட்டுல பெத்த தகப்பனே மகனோட வேலைக்கு வேட்டு வச்சு சாப்பிட்டு இருக்க. அப்படி நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன சொல்றேன்? என்ன உங்களுக்கு பிடிக்கல, அதனால நான் வேலை செய்யற இடத்துல சொல்லி நிறுத்திட்டீங்க. அவ்வளவு வேலை. இதுக்கு மேல என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்ய முடியும்? எனக்கு நான் குறைக்க தெரியாதா? குறைக்க முடியாதா? இந்த சேவை தெரிஞ்சு உங்க மருமலை அவனை கொண்டாட்டி காரியம் சுத்தா மூச்சுல குழைக்க முடியாதா? உங்ககிட்ட என்னப்பா பேச்சு? எங்க அம்மாவோட பூர்வீக சொத்து நிலம் இருந்தது 3 காரி நிலம். அதை கொடுத்த அவன் வித்து வேற வியாபாரம் பண்ணி குழைச்சிக்கிறேன். அது நிலம் வந்து எங்க அம்மாவோட நிலம். உங்க துட்ல எனக்கு நயா பைசா வேண்டாம். அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி ஒரு நயா பைசா மிட்டாய் கோத்திரம் நானும் கை நீட்டினது கிடையாது. நீங்கள் எனக்கு தந்தது கிடையாது. இது பூர்வீக சொத்து. இந்திய சொத்துரிமை சட்டப்படி எனக்கு சேர வேண்டிய சொத்து. இது வாஸ்தவம் தான், சேர வேண்டிய சொத்து தான். அது மூழ்கி போச்சு. மூழ்கிடுச்சா? ஏப்பா பெத்த பிள்ளையதான் தலைமுடி விட்டீங்க. நிலத்தையுமா? வேற ராஜா படிப்புக்காக அடமானம் வச்சிருந்தேன். அதை மீட்கவே முடியாம போயிடுச்சு. யாருடைய நிலத்தை யாருக்காக அடகு வச்சீங்க? ஊர் உலகத்துல எல்லாம் பெத்த பிள்ளைக்கோசம் சொத்து சேர்ப்பாங்கன்னு பேரு. இங்க என்னடா எனக்குன்னு இருந்த கொஞ்ச நிலத்தை அதுவும் எவனுக்கோன்னு வித்திருக்கீங்களப்பா. இது என்ன நியாயம்? என்ன நியாயம்னு கேட்கிறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்லப்பா. நான் வந்த வேலை எப்படி? இங்க வாங்க. வரேன். வாங்க. ஏங்க அதுக்கிட்ட போய் வளவளான்னு பேசிட்டு ஏதாவது உரைக்கிற ஜென்மமா இருந்தா சொன்னா புரியும். அதுக்குதான் சூடு தரணையே கிடையாது. யாரடி சொல்ற? அதான் உட்காந்துட்டு இருக்க இடிச்ச புரியாட்டம் ஜாதி வகையில போகாம அந்த கிழத்தை தான் சொல்றேன். என்னடி சொன்ன? அவர் யாருன்னு நினைச்ச?
யாரடி அவன கேவலமா பேசுற? என்ன பெத்த அப்பண்டி. அப்பா மனக்குள்ள 1000 இருக்கும். அதை வச்சு அந்த உணவை பிரிச்செல்லாம நடக்கக்கூடிய காரியமா? ஏதோ எங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்துல வயிற்றுச்சல்ல நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா அதை நீ சாதகமாக்கிக்கிட்டு நீங்க பேசலாம்னு நினைக்கிறான். பொண்டாட்டி ஆச்சேன்னு உயிரோட விடுறேன். இதே வார்த்தைய ஊருக்குள்ள எவனாவது சொல்லி இருந்தா கோடால பிடிக்க மாலையா போட்டுக்க வேண்டி. நீ ஏன் இப்படி பேசலன்னு எனக்கு புரியுது. புருஷனுக்கு தான் வேலை போயிடுச்ச, குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறான்னு நினைக்கிறியா? நாளைக்கே ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிச்சுட்டு வர வேண்டியதா? வந்தது 2000 ரூபாய் போட்டுருக்காங்க. மாமா என்ன மாப்பிள்ள ரெடி ஆயாச்சா? தேர்தலுக்கு புறப்பட போறீங்க. எல்லா ஊரையும் நிதானமா அவசரப்படாம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும். ஆமா, நாங்க பெரிய ஊட்டி கொடைக்கானல் போறோம். நிதானமா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நம்ம கிராமத்தை தானே நான் சுத்தி காட்ட போறேன். அதுவும் நல்லதா போச்சு. மாப்பிள்ள நம்ம கிராமத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு மாப்பிள்ள பத்திரத்துக்கு தான் பார்த்தார், நேரடியா பாக்கலையே. மாப்பிள்ள 5 கேணி இளநீ தண்ணி மாதிரியா இருக்கும். முழுகி முழுகி எழுந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நாங்க புறப்படுறதுக்கு நேரம் ஆகுது. பட்லரா யாரு? புதுசா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், பாருங்க. சரி சரி, ராகாலம் வரத்துக்குள்ள புறப்படணும். வாங்க. ஏப்பா பட்லர், டிக்கில சாமான்லாம் எடுத்து வந்து வை. ஆமா விஜயா. என்ன சித்திரவதை பண்றதே முடிவு செஞ்சிட்டியா? கல்யாணத்தன்னைக்கு சர்வதா வந்த, இன்னைக்கு இந்த வீட்டுக்கே பட்லரா வந்திருக்கியடா. இதெல்லாம் என்னடா இது? ராஜா, நீ என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீ இங்கேயும் நான் வேற எங்கேயோமா இருக்க என்னால முடியல. எனக்கு வேலையும் வேணும், உன் கூடவும் இருக்கணும். அதுவும் இல்லாம வேற சில நன்மைகளையும் உத்தேசிச்சு. ஆமா, ஹைதராபாத் பார்ட்டி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே ஒரு ஷிஃப்ட் அதிகமா ஒர்க் பண்ணுது. ஓகே சார். என்ன புதுசா வேலையில சேர்ந்த ஒரு ஒர்க்கர் வேலையில சேர்ந்து 4 நாள் கூட ஆகல, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். வேலை கூட்டு கண்டிக்கிறதுக்கு அவரையும் எடுத்து போய்க்கான். அவனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணலாம்னு. எடுத்தது யாரையும் டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. வேணும்னா ஒரு வார்னிங் ஆர்டர் கொடுக்கும். வார்னிங்கெல்லாம் பயப்படா தெரியல, ரொம்ப அரகண்டா பிக்கப் பண்றான் சார். ஆல்ரைட், எனக்கு நான் பேசிக்கிறேன். ஹலோ, அடடே மணிரா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எல்லாம் பர்ஃபெக்டா வந்து சார், கவலைப்படாதீங்க. கெட்டியார கேட்டு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நீதான் அந்த ஃபேக்டரி ஓனரா? யாரோ சிங்கப்பூர்காரன் பெரிய கோடீஸ்வரன் மட பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானே, அது நீதானே? என்னடே, நேற்று வரைக்கும் அண்ணா காவடி பையன் திடீர்னு இந்த சீட்ல வந்து உட்காந்துருக்கு. இந்த ஃப்ராட் எத்தனை நாளா நடக்குது? சத்தம் போடாத, ஒழுங்கா பிடிச்சப்பா. என்ன பார்த்து சத்தம் போடாதடான்னு சொல்றியா? ஏண்டா, சத்தம் போடாம நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்ட சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிற? என்னடா பாக்குற, புரியலையா? எங்கேயோ கடந்த அநாத பயலை எடுத்து வந்து எங்க அப்பா இருந்ததெல்லாம் வித்து உன்னை படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளா உருவாக்குனார் பாடுற. அதனாலதான் நீ இந்த சேர்ல உட்கார்ந்துருக்க. உனக்கு காட்டின அதே அக்கறையை எங்க அப்பா எனக்கு காட்டியிருந்தா இந்த சீட்ல நீ உட்கார முடியாதுடா. நான் தான்டா உட்கார்ந்துருப்பேன். என்ன என்னடா செய்ய சொல்ற? நீ இப்ப அனுபவிக்கிறியே இந்த படாடோபமான வாழ்க்கை, அதுல எனக்கு பங்கு கூடன்னு கேக்குறேன். கொடுக்கல என்னவா? நீ யாரு? இவன் ஒரு அநாத பய, ஹோட்டல் சப்ளையர். இவன் கோடீஸ்வரன் கிடையாது, பிச்சைக்கார பய அப்படின்னு உன் பூர்வீகத்தை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறீங்க? என்ன பத்தி சொன்னா எங்க என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேணும்னு பயப்படுறேன்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பழக்கப்பட்டு போச்சுடா. நான் இந்த இடத்துக்கு வந்ததே என்னை வளர்த்து ஆளாக்கின அந்த தெய்வத்தை சந்தோஷமா வச்சு காப்பாற்றணும் தாண்டா. ஆனா அந்த தெய்வம் என்கிட்ட எந்த உதவியும் வாங்க மறுத்துச்சுடா. முத்து, நான் சொல்றபடி நீ செய்ய தயாரா இருந்தா நீ கேட்கிற அளவுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். பணமா? என்னடா செய்யணும் சொல்ற? பெற்ற பிள்ளை செய்யற உபச்சாரத்தை எந்த தரப்பனும் மறுக்க மாட்டாங்க. அதனால நான் கொடுக்கிற பணத்தை உங்க அப்பாவுடைய நல்வாழ்வுக்கு நீ பயன்படுத்தினா என் தெய்வத்துக்கு செய்கிறவங்க நிறைவுல நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதானடா? சரி, ஜாமனை வச்சுக்கிறேன். அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுறா. எங்க அப்பா நான் எப்படி வச்சுக்கிறேன் பாடுறா. கூட
யாரும் காப்பி கொடுக்கலடா. பட்டா பிடிக்கிறவனுக்கெல்லாம் வாழ்வு எப்படி தெரியுமா வந்திருக்கு இந்த நாட்டுல. ஒருவேளை நீயும் ஒரு நாளைக்கு முதலாளி ஆனாலும் ஆயிடுவேன். நியாயப்படி நான் தாண்டா இந்த ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகணும். இந்த யூனிஃபார்ம்ல இருக்கேன். அண்ணே சூடா இருக்குதுங்க காசு சூடா ஆகிறதுக்குள்ள சாப்பிடுங்க. அது சரி. காப்பியாடா அது காப்பி. ஏடா இந்த கேட்டீன்ல காப்பி போட தெரியலன்னா பெரிய பெரிய எக்கு மட்டும்லாம் இருக்காண்டா காப்பி போடுறவன். சும்மா கூட்டு போட்டு போட்டுருப்பான். பயப்படாத, அவனை கேட்டு போட சொல்லுப்பா. வந்துட்டாங்க காப்பி. ஏயா அண்ணாண்ட போச்சு கருத்துல முடிச்ச மாதிரி ஏயா ஏன் மில்ல வந்து வேலையே கிடையாது. சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். உடம்பு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம், திருப்பி எடுத்து. ஏன் சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சாரு? என்னம்மா அது? ஐயா எப்போதும் துரு துருன்னு ஜேன்னு இருப்பாரு, உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? விஜயா என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, ஏன் சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சீங்க? லேசா தலைவலி அவ்வளவுதான். ஐயோ உங்களுக்கு தலைவலியா? தலைவலி விட்டுட்டே வேலை செய்யுங்க. எழுந்துங்க டாக்டர் போவோம். என்ன விடு, வேலை செஞ்சு விடு. பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றதை கேளுங்க. எழுந்துருங்க முதல்ல டாக்டர். ஏன்னா போட்டி நீ எப்போ சிங்கப்பூர்ல இருந்து வந்த? அம்மா எங்க தங்கி இருக்க, எப்படி இருக்க? இது she is my wife விஜயா. ஹலோ ஹலோ. ஐம் சாரி. பாத்தியா, நான் ஃபாரின்ல பழகி பழகி எனக்கு இந்தியன் கல்ச்சரே மறந்து போச்சு. அம்மாடி நீ ரொம்ப குடுத்து வச்சவன். உன் புரிஞ்சாருக்கான சாதாரணமா நினைக்காத. அவன் சின்ன வயசுல எத்தனை பேருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தவன் தெரியுமா? அவன் கை நிறைய ஹோட்டல் பில் வாரி வாரி வழங்குவான். இருக்கட்டும் சொன்னேன், இருக்கட்டும். அவங்க நிறைய பேசுறோம், வா மாடி போலாம். கொஞ்சம் இருங்க, காபி சாப்பிட்டு. அம்மாடி நீ என்ன தப்பா புரிஞ்சு. என் வாழ்க்கையில குடியே சாப்பிட்டதில்ல. ஏண்டா வீட்டுக்கு வந்த? நீ வாழ்றிய இல்ல குபேர வாழ்க்கை, மாட மாளிகை கூட கோபுரம் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். கூட பைத்தியக்கார, நீ என்னதான் கொடி கட்டி வாழ்ந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. இன்னும் எதுக்காக இங்க வந்த? எல்லாம் பணத்துக்கு தான்டா. 10,000 ரூபாய் அதுக்குள்ள செலவழிச்சிட்டியா? அட பாவி, நீ எங்க அப்பாவை என்ன சாதாரண வறுமையிலேயே விட்டுட்டு வந்த? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கிட்டு அவரை அம்போன்னு ஓட்டாண்டி ஆகிட்டு வந்தியடா. அதுக்கு இந்த 10,000 ரூபாய் எந்த மூளைக்குடா? அவர் இப்பதான் சந்தோஷமா வயிறார சாப்பிடுறாரு. மக சம்பாதிக்கிறானேன்னு பூரிச்சு போறாரு. ஆப்பிளா சாப்பிடுறாரு, ஆரஞ்சு ஜூஸா குடிக்கிறாரு. இந்த முத்து உண்மையாவ சொல்றேன், அதை சௌக்கியமா இருக்கிறடா, சந்தோஷமா இருக்கிறடா. டேய், அவர் சந்தோஷமா இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறேனே. அப்ப இன்னொரு 10,000 ரூபாய் கொடு. எங்க அப்பாவை சும்மா ஜாம் ஜாம்னு பாத்துக்கிறேன். சரிடா, அவர் சந்தோஷத்துக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். ஒரு ஆடு மட்டும் ஏன்டா பிச்சைக்கா இருக்கு? முத்து, உனக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் ஆபீஸ்க்கு வந்து வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வராது. இடம் எதுவா இருந்தா எனக்கு என்னடா, எனக்கு தேவை பணம் தானே. அந்த முத்துவானதான் அவர் ஒரு மாதிரி இருக்காரா? ஆமாங்க, அவர் ரொம்ப பொல்லாதனா இருக்கான். யாருக்கும் பயப்படவே மாட்டேங்கிறான். நான் அவனை கண்டிக்கிறதுக்கு என்னையும் தூக்கி பேசிட்டான். அப்படியா? ஆமாங்க, இதை பத்தி சார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அவரு உடனே அவர் கூப்பிட்டு வச்சு பேசினாரு. என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ அதுல இருந்தா சார் ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். இந்த ஃபைலு சார் கையெழுத்து போடணும். இதை வச்சுட்டு போங்க. கையெழுத்து வாங்கி ஃபைல் ஆஃபீஸ் அனுப்புறேன். தேங்க்யூ. அப்ப நான் வரேன்.
போறாரு ஒரே கிழிசல். அம்மா மரகதம் என்ன கொஞ்சம் இப்படி வாமா. சும்மா அங்க இருந்தா சொல்லுங்க, காது கேட்கும். அம்மா என்ன சும்மா தன இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு. கொஞ்சம் இப்படி வரையாமா. என்ன சொல்லுங்க. கேட்கறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்கிறமா. இப்படி விலை உயர்ந்த புடைகளை வாங்கி எடுக்கிறிய, தாம்பிகமா செலவு பண்றியே, இதுக்கெல்லாம் ஏது பணம்? என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, நான் செலவு பண்றேன். இவ்வளவு செலவு பண்ற அளவுக்கு சம்பாதிக்கிறாருன்னா அப்படி உன் புருஷன் என்னதான் உத்தியோகம் பாக்குறாருமா? என்ன உத்தியோகம் பார்த்தா உங்களுக்கு என்ன? இல்ல எல்லாருக்கும் மாசத்துல ஒரு வாட்டி தான் சம்பளம் கொடுப்பாங்க, உனக்கு 4-5 முறை மணி ஆர்டர் வருதே, அதனால கேட்டேன். ஏன் இப்படி வயிறு எரிஞ்சு சாக்குறீங்க? நீங்க தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கல, நாங்க நல்லா வாழ்ந்தாலுமா பொறுக்கல. இல்லம்மா. பின்ன நாங்க வசதியா வாழறத பார்த்து உங்களுக்கு பொறாம? தப்புமா. உங்க வசதியை பார்த்து நான் பொறாமப்படல, ஆனா அது வந்த வழி எதுவா இருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். அவங்க வழிய பார்த்துட்டு போனா போறோம். மத்தவங்களை பத்தி கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஏறிடும் கூட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. ஏறிடும் கூட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. கரை ஏறிய மாந்தர்கள் எட்டி உதைத்து பின் தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. கரை ஏறிய மாந்தர்கள் எட்டி உதைத்து பின் தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. மேனேஜர், யாரோ ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப தகராறு பண்றா. நீங்களே யாரவன்? முத்து. அவளை நான் இங்க வர சொன்னேன்னு சொல்லு. எஸ் மேடம். முதலாளி கூப்பிடுறாங்க. போய் சொல்லாம சொல்லு. என்ன முதலாளி கூப்பிடுறாரா, முதலாளி அம்மா கூப்பிடுறாங்களா? ஏன் ஆச்சரியமா இருக்கு? ஏயா அம்மா கூப்பிடுறது எப்படியா தெரியும்? உன்ன மாதிரி அஞ்சாவது போட்டவெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாம பாரு, இருக்கு. எதுக்கு அனாவசியமாச்சு அம்மா தான் கூப்பிடுறாங்க, சரியா இல்லையா? இந்த ஃபேக்டரிக்கு எத்தனை முதலாளி? எனக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறது முதலாளி தான். அவரு கூப்பிட்டாவே நான் ஒழுங்கா போக மாட்டேன். இந்த அம்மா கூப்பிட்டா நான் வந்துருவேன்னு நினைக்கிறியா? போயா போனானே. எங்க அவன்? அவரை நான் கூப்பிட்டதுக்கு என்னங்க பெரிய முதலாளி அம்மா, அவங்க கூப்பிட்டு நான் வேணுமா? உங்க முதலாளி கூப்பிட்டோம் நான் அப்படி சொல்றேன் மேடம். அப்படியா சொன்னா? மேனேஜர், அவனை உடனடியா வேலையில நீக்கணும். இப்ப டிஸ்ட்ரிக்ட் பாருங்க. இதுல ஒரு கைது போடுங்க. விஜயா நான் சொல்றேன். என்கிட்ட ஒண்ணும் பேசாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்ப இது என்னோட கௌரவ பிரச்சனை. விஜயா அது இல்ல. என்னது அது இல்ல? அவன் முக்கியமா இல்ல நான் முக்கியமா உங்களுக்கு? கைது போடுங்க. ஆர்டர் கொடுத்து அவனை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க. எஸ் மேடம். பாத்தியாடா, உன் கையெழுத்தாலேயே என் தலையெழுத்த நிர்ணயம் பண்ணியிருக்கா பொண்டாட்டி. புரியல? என் டிஸ்மிஷல் ஆர்டர்ல. டேய் ராஜா, உன்னுடைய தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு நல்லா புரியுதுடா. நீ மனமாற அதுல கையெழுத்து போடல, உன் மனைவி உன்னை போட வச்சிருக்கிறா. ராஜா, உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையில நான் இனிமே குறுக்கிட தயாரா இல்லடா. ஆல்ரைட், வேலையை விட்டே நான் போயிடுறேன். ஆனா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க. அந்த வசதி கடைசி வரைக்கும் குறையாம எங்க அப்பாவையும் என் மனைவியை நான் காப்பாத்த வேணாம். அதனால நானும் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என் லைஃப் செட்டில் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு ₹1,00,000 இருந்தா கொடுறா போதும். ₹1,00,000 கொடுத்தா இனிமே இந்த பக்கமே வரமாட்டியா? நிச்சயமா வரமாட்டேன். ஆல்ரைட், வாத்தியார நல்ல முறையில காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில உனக்கு இந்த பணத்தை கொடுக்கணும். இதை வச்சுக்கிட்டு இனிமேலாவது நல்ல முறையில பிழைக்கிற வழியை பாரு. தேங்க்யூடா ராஜா, உன் லைஃப ஜாலியா என்ஜாய் பண்றானே. ஹாய் மரதா, ஹாய்.
தெரியல. ஐயோ, கட்ட புருஷனை போய் அடையாளம் தெரியலன்னு சொல்றாளே. ஆமா, நீங்க இந்த மாதிரி கோட்டும் சூட்டும் போட்டுட்டு தர மாதிரி வந்து நின்னா யாருக்கு அடையாளம் தெரியும்? நீ மட்டும் என்னவா? நான் என்ன நல்லா இம்போர்ட் பண்ண இம்பாலாக்கார மாதிரி பல 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 பலன்னு இருக்கியே. பட்டணத்துக்கு போனாலும் அந்த மெக்கானிக் புத்தி போகலையே. அது எப்படியே என்ன விட்டு போவோம். முத்துவா, எப்போ வந்தப்பா? இப்பதான்ப்பா வந்தேன். அப்பா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன். என்னப்பா ஆளே மாறி போயிருக்கிறேன்? ஆள் ஒண்ணும் மாறலப்பா, ட்ரெஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். முத்து, நான் கேட்கறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காத. நீயும் உன் மனைவியும் இவ்வளவு ஆடம்பரமா செலவு செய்யறீங்களே, ஏது பணம்? சம்பாதிச்ச இந்த அளவு வருமானம் வர்றதுக்கு நீ என்ன வேலை பாக்குற? எல்லாம் கௌரவமான வேலை தான். இல்ல முத்து, நீ கௌரவமான வேலை பாக்குறதா இருந்தா இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியாது. அதனால ஏதோ நீ குறுக்கு வழியில தான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பா, பணக்காரனா எப்படி ஆவறதுன்றத பத்தி தான் கவலை பண்ணுமே தவிர பணம் வந்த ரோட்டை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க ஏன் இப்படி சந்தேகப்பட்டு கேட்கறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. வாழ்க்கையில ₹1 நோட்டையே பார்த்து பழக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் பார்த்தா ஆச்சரியம் தான் படுவீங்க. அது என்னப்பா பணம்? பணம் நீங்க பாக்கணுமா? பாருங்கப்பா, பணம் எங்க கொள்ளையடிச்ச? நான் ஏன்பா கொள்ளையடிக்க போறேன்? நமக்கோசரமே ஒருத்தன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கானே. என்ன சொல்ற? நீங்க எடுத்து வளர்த்தீங்களே ஒரு உத்தம புத்திரன், சத்புத்திரன், உங்க ராஜா. அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நிறைய இருக்குது, அதனாலதான் பேசுறேன். இப்ப அவன் வாத்தியார் வேதாசலம் எடுத்து வளர்த்த ஆர்டினரி ஹோட்டல் சர்வர் ராஜா இல்ல. பால்ல குளிச்சவன், பரம்பரை பணக்காரன், சிங்கப்பூர் சீமா, லட்சாதிபதி ராஜா. என்னடா உளர்ற? நான் ஒண்ணும் வளரல. இந்த நிலையில நீங்க அங்க போய் நான் தான் ராஜாவை வளர்த்தேன்னு சொன்னீங்கன்னா ஏதோ உளறீங்கன்னு உங்களதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். புது பணக்காரனும் புதுசா பதவிக்கு வந்தவனும் தன்னுடைய பூர்வீகத்தையே மாத்திக்குவானோ அந்த மாதிரி இந்த ராஜா பையன் தான் ஒரு பெரிய பணக்காரன் அந்த ராமநாதன் கிட்ட சொல்லி அவர் பொண்ணையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஆளு செத்த அப்புறம் அவருடைய கோடிக்கணக்கான சொத்தை இந்த பையன் அபகரிச்சுக்கிட்டே இப்ப நிம்மதியா இருக்கிறான். பாத்தீங்களாப்பா, ராஜா பையன் எவ்வளவு பெரிய பிராடு வேலை பண்ணிருக்கான்னு. ராஜா பத்தியா சொல்ற? ஒரு காரணம் இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்களே. ஊரான நம்பினாலும் நம்புவீங்க, பெத்த பிள்ளைய என்னைக்கு நம்பி இருக்கீங்க, இன்னைக்கு நம்ப. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே போய் நேரா பாருங்க அந்த பையன் லட்சணத்தை. போறேன். எப்ப இவ்வளவு பெரிய அபாண்டத்தை அவன் மேல சொன்னியோ, நான் நேர்ல போய் பார்த்தா தான் என் மனசு ஆறுதல் அடையும். ஏன் இப்படி பயப்படுற வள்ளி? நான் தான் சொல்றேன், நான் சொல்றபடி கேட்டு கரெக்டா அதுபடியே நடந்துக்க. உனக்கு ஒண்ணு வராது. அப்படியே உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு, உன்னை பத்தி நினைச்சு அழறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கேன். நீ இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் பயப்படுறேன்? இன்னைக்கு 2ல 1 பார்த்து விடுறேன், அவ்வளவுதான். ஏ வள்ளி, பாடி இங்க. ஏய், என்ன திமிரு உனக்கு? அந்த பூச்செடியில எடுத்துட்டு போற நீ என்னம்மா செய்யறது? எவ்வளவு நேரம் தான் உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு? துப்ப வேண்டிய நேரம் வந்தா துப்பி தான் தீரணும். நான் போடுற எட்டு சொப்பத்தின்ற கழுத நீ என்ன ஏத்து பேசுற? தாமா, கழுதைகள் பேசாத. நான் உன்னை அப்படி திருப்பி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு, இல்லன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, கேவல சமயக்காரி, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? உன்னை நான் என்ன செய்யணும் பாரிப்போம். என்ன கையை எல்லாம் தூக்கிக்கிட்டு உன் கையை மட்டும் என் மேல படட்டும், 2 துண்டை ஒடிச்சு போட்டுருவோம். ஆமா, பேசாதே, செஞ்சிரு, பிடிச்சிரு. என்னடி சொன்ன? என் கையை ஒடிச்சு போட்டுருவியா? உனக்கு என்ன திமிரு? முதல்ல இந்த வீட்டு இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதாவது சரி பண்றாங்க. ஆஃப்டர் இவங்களால என்ன செஞ்சிட முடியும்? நானும் தான் பார்த்தேன். யாருமே இல்ல போல் இருக்கு. ராஜா, ராஜா, நில்லையாங்க. யார் நீ? சத்திரத்துக்குள்ள ஆண்டி நுழைற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, வந்துகிட்டே இருக்கேன். பிச்சை உடனே வெளியே நினைக்கல. நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, ராஜாவை பார்க்க வந்திருக்கேன். அவர் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு என்ன யோகிதை இருக்கு? மன்னிச்சுங்கம்மா, எனக்கு யோகிதை இல்லையோ? சரி சரி அம்மா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாத்தியார் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகர், இந்த கோடீஸ்வரம் வந்திருக்காருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். போய் அந்த இடத்த விட்டு முதல்ல. அம்மா, என்னையா வாத்தியாரு அவரு இவரு ஊருக்காரன் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. ஆள் ஏமாந்தா போதும், கைக்கு எது அகப்படுதோ அதை சுத்திக்கிட்டு ஓடுறது. இதுவே தொல்லையா போச்சு. இது என்ன கர்ம சங்கடம்? அம்மா, நான் திருடன் இல்லம்மா. பின்ன எதுக்கு வந்த? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதுவும் கேட்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, ஐயா முதல்ல வெளியே போய் பேசுன்றல.
மரியாதையா வெளியில வரியா இல்ல வேலைக்காரனை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள சொல்லவா? ஐ சே கெட் அவுட். ஆனா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது. எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? நீங்க என்ன யாருன்னு கேட்டீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போனா மரியாதை இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு போறேன். நான் ஏழை, பள்ளிக்கூடத்து வாத்தியார். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வழக்கம். அதே போல இங்க ஒரு கதையை சொல்ல போறேன். உலகத்துல எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. கதையை சொல்ல போறேன். ஒரு விவசாயி வழியில நடந்துகிட்டு இருந்தான். அப்போ கவனிப்பார் இல்லாம ஒரு தென்னங்கண்ணு கிடந்தது. அதை எடுத்து மண்ணை தோண்டி அதுல தண்ணீர் விட்டு வளர்த்தான். அது பெரிய கண்ணா வந்தது. தான் வச்ச மரத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அந்த விவசாயி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தான். அது காய்ச்சி அப்படி காய்களா குலுங்கிச்சு. அண்ணாந்து பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்போ அங்க இருந்து ஒரு இளநீர் வந்தது. ஓஹோ, நமக்கு நன்றி செலுத்துறதுக்காக, நமக்கு காணிக்கையா பாதத்துல செலுத்துறதுக்கு வருது போல் இருக்குன்னு சந்தோஷப்பட்டான் அந்த விவசாயி. என்ன நடந்தது தெரியுமா? அது பாதத்துல விழல, அந்த விவசாயி தலையில வந்து விழுந்து. அவ்வளவுதான், அவனால எந்திரிக்கவே முடியும். ஐயா நான் வாரேங்க. ஐயா நான் வாரேன். பிச்சைக்காரன் நினைச்சேன். சுத்த பைத்தியக்காரா இருப்பான் போல. என்ன சொன்ன? பிச்சைக்காரனா சொன்ன? அவரை பைத்தியக்காரனா நான் யார் தெரியுமாடி? நீ நினைக்கிற மாதிரி சிங்கப்பூர் சீமானோ பெரிய லட்சாதிபதியோ இல்ல. நீ யார பிச்சைக்காரன் சொன்னியோ அந்த பிச்சைக்காரன் எடுத்து வைக்க பிச்சைக்காரன்டா. சாதாரண ஹோட்டல் சப்ளை. புரியலையா? இவ்வளவு நாள் உன் அட்டகாசத்துக்கு அடங்கி கிடந்தேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம்.
சத்தியத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு எந்த தெய்வம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததோ அந்த தெய்வத்தையே யாருன்னு கேட்க வச்சுட்டிய. என் முன்னாடியே ஒரு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் சொன்னியே உன்ன தம்பி கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் இந்த அகம்பாவம் பிடிச்சவளுக்கு கணவனாயிரும். இவளுக்காக பணத்தை வரி அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுல கடை. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனிமே என் முகத்தையே முடிச்ச தம்பி 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 நான் தம்பி தம்பி மாமா மாமா அவரே மாமா. இப்ப அழுது என்னமா செய்யறது விஜயா? பணமும் படாடோபமும் மட்டும் வாழ்க்கை இல்லம்மா. அன்பும் அடக்கமும் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை. பணத்தால நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது. ஆனா கடவுளுடைய தீர்ப்ப உன்னால மாத்த முடியல பாத்தியா? மாமா புரியலையாம்மா? எந்த ஏழைகளை துச்சமா மதிச்சியோ கேவலமா பேசனியோ அதே ஏழையா பிறந்த ஒருத்தனை தான் உனக்கு கணவனா கொண்டு வந்து கொடுத்து அவனோட தான் நீ வாழ்க்கையை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுட்டானே. அதை பத்தி நீ என்னமா நினைக்கிற விஜயா? நாம பாக்குற பார்வையில தான் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் தெரியுதுமா. ஆனா ஆண்டவனுடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதாம்மா. மாமா நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? தன்னை வளர்த்து ஆளாக்குனவர் தான் தெய்வம்னு ராஜா போயிட்டான். உனக்கு தெய்வம் யாருன்னு தெரியுமா? உன்னை தொட்டு தாலி கட்டவன் தாமா தெய்வம். அவனே இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, ஏன் வாழ்க்கையே கிடையாது. போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுமா. போமா. கேட்கத்தான் மாமா போறேன், கேட்கத்தான் போறேன். மாமா அவருக்கு எடுத்து என்ன கூட்டிட்டு போனேன். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் மாமா. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, நான் கட்டினபடியே என்ன தடிச்சு விட்டு அடிபட்டுட்டாப்பா. உடம்பு அடிபடல உள்ள உள்ளமா வாங்க, உள்ளமா மறக்கலாம் மறக்கலாம். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எவ்வளவோ துன்பங்கள் வந்த போதும் கலங்காத உங்க கண்கள் இப்ப கலங்குதுன்னா அது காரணம் நான் தான் சார். இல்லப்பா, தன் கைவிரலே கண்ணை குத்தும் போது கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது, கலங்கத்தான் முடியும். இது அழுகை இல்லப்பா. பயத்தில் இருக்கிறப்போ குழந்தை உதைச்சா தாய்க்கு அது ஆனந்தமா இருக்கு. அதே குழந்தை வளர்ந்து பெரியவனாகி எட்டி உதைச்சா சார் வார்த்தையால என்ன கொல்லாதீங்க சார். எனக்கு கொல்ல தெரியாதப்பா, சொல்லத்தான் தெரியும். உண்மைதான் சார், உண்மைதான். உங்களை நான் வார்த்தையால கொன்னுட்டேன். வீடு தேடி வந்த உங்களை நெஞ்சு நிறைய வரவேற்காம நீங்க யாருன்னு கேட்ட பாவி சார்ரா பாவி. ஆனா மனசறிஞ்சு நான் அப்படி கேட்கல சார். நான் கேட்டதுக்கு காரணம் அந்த சூழ்நிலையும் தான். எனக்கு வாழ்க்கையை கொடுத்த ராமநாதன் தன் மகளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டாரு. செஞ்ச நன்றியை மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்தேன்? ஏழைகளை கண்டாலே வெறுத்து ஒதுக்குற தன் மகக்கிட்ட என்ன ஒரு லட்சாதிபதினு அறிமுகப்படுத்தி வச்சார். நான் லட்சாதிபதி இல்ல, ஏழை பள்ளிக்கூட வாத்தியாரை எடுத்து வளர்த்த ஹோட்டல் சப்ளையர்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அவர் சொல்ல விடல. நீ ஒரு ஏழைங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது, அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாற்றணும்ங்கிற சத்தியம் வாங்கிக்கிட்டார். வாழ்க்கையில எந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக உங்களையே யாருன்னு கேட்க வேண்டிய தர்ம சங்கடமான சூழலை எனக்கு ஏற்பட்டு போச்சு சார், ஏற்பட்டு போச்சு. சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன்? ஆமா சார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன்? ஆமா சார். அஜா, என் வாழ்க்கையிலேயே நான் அடைய முடியாத லட்சியத்தை நான் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் என்ன யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ எனக்கு கொடுத்த வெகுமதியா அன்பு காணிக்கை ஆயத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சார் எனக்கு நிம்மதி. உங்க காலடி தான் எனக்கு சொர்க்கம். நீங்க நடமாற இந்த வீடு தான் எனக்கு ஆலயம்.
உங்களை கேவலமா பேசி உங்க மனசை புண்படுத்த அந்த அகம்பாவக்காரியோட உறவை நான் அறுத்தறிஞ்சு வந்தேன் சார். உறவை அறுத்தறிஞ்சிட்டியா? ராஜா, நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தின் ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கிட்டே முடியும், அதனுடைய முடிவை தெரிஞ்சுக்கலையே. சத்தியம் கொடுக்கிறது பெருசல்லப்பா, அதன்படி நடக்கிறதாம் பெரிய. ராமநாதனுக்கு வாக்கு கொடுத்த, அவனுடைய மகனுக்கு வாழ்க்கை கொடுக்க தவிர்த்திய. உண்மையிலேயே நீ சத்தியத்தை காப்பாற்றுறதா இருந்தா இப்பவே திறப்பட்டு போய் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு 2 பேருமா வந்து சேருங்க. இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னா அது எப்படி சார் முடியும்? அவன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியில வரக்கூடாது. தப்புப்பா. கணவன் மனைவிங்கிற உறவு கத்திரிக்கோளுடைய 2 பிடி மாதிரி. அதுல ஒண்ணு உடைஞ்சிட்டாலும் உபயோகமாகாது. அது குழந்தைய அதனுடைய போக்கில தான் திருத்தணும், வெறுத்து ஒதுக்கக்கூடாது சார். அவ முகத்துல முழிக்கிறதே பாவம் சார். கட்டுன பொண்டாட்டி முகத்திலே முடிக்கிறது பாவம்னு நினைச்சீங்கன்னா சத்தியத்தை மீறின ஓ முகத்துல முடிக்கிறது அதை விட பாவம்னு நினைக்கிறேன். போவடியில என் முகத்துல என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திரப்பா. ஐயா, உங்க பெருமை தெரியாம நான் உங்களுக்கு கேவலமா பேசிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உன்னுடைய தவற உணர்ச்சியோ அப்பவே என்னுடைய மன்னிப்பு உண்டம்மா. என்னங்க, ஒரு பொண்ணுக்கு உலகத்துல அந்தஸ்து பெருசு இல்ல, கணவனோட அன்புதான் பெருசுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. விஜயா, ராஜா, இந்த மாதிரி காட்சியதான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேறி போச்சு. நீங்க 2 பேருமா சேர்ந்து ஐயா காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொஞ்சம் ராஜா, உன் மனைவிக்கு உங்கையால பட்டு அது என்னைக்கு நிலைச்சு நிற்கணும். என் தாய் மீனாட்சியினுடைய குங்குமம் மாதிரி. தீரும் சிறப்புமா பெருவாழ்வு வாழும். விஜயா, நீ கல்யாண கோலத்துல ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா கூட அது பெருசு இல்லம்மா. மனம் திருந்தி இந்த தெய்வ சன்னிதானத்துல இப்ப வாங்கி இருக்கிற ஆசீர்வாதம் இதுதான்மா ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ராஜா, இவ்வளவெல்லாம் என்கிட்ட அன்பு செலுத்துறீங்க, உன் கல்யாணத்தை பத்தி எப்ப ஒரு வார்த்தை கூட சொல்லல. சார், நான் வந்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ராஜா தான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தான். அவன் மேல உள்ள பொறாமையினால நான் தான் தடுத்து இங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டப்பா. அதுக்கப்புறம் அவன் போட்ட கடிதத்தை கூட கிழிச்சு போட்டுட்டு நீங்களே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி எழுதி போனப்பா. தப்பெல்லாம் என்னுடைய இதுதான்ப்பா. ராஜா, என்ன மன்னிச்சிடுறா. நான் இப்ப தெரிஞ்சுட்டேன்டா. முத்து, நான் எப்பவுமே நீ வேற நான் வேற நினைச்சதே இல்லடா. நீ என் உடன் பிறந்த சகோதரன் தான்டா. ஏய், உன் சந்தோஷத்தை நான் பறிச்சுக்கிட்டேன், அதனால என் சந்தோஷத்துல பங்கு கொடுன்னு கேட்டேன். என் சந்தோஷத்துல மட்டும் இல்லடா, என் சொத்துலையும் உனக்கு பங்கு தரேன்டா, என் சொத்துலையும் உனக்கு பங்கு தரேன். இன்னும் என்னங்க ஐயா, பெற்றதும் வளர்த்ததும் 2 கண்ணா இருக்குது. உங்களுக்கு என்ன குறைச்சா? பேசாம எங்களோட பட்டத்துக்கு வந்திருக்க. எங்க குடும்பத்துக்கு பெரியவரா இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டுங்க. இல்லைங்க, எனக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் வெகு தூரம். நான் ஏன் பள்ளிக்கூடத்து வாத்தியார். நான் தாலி கட்டின மனைவியோட வாழ்ந்தது நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட நீண்ட நாள் வாழ்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் நல்ல வசதியோட இருக்கீங்க. எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க விரும்பினாக்கா, ஏழை பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களோட இருந்து காலத்தை கட்டி அதுக்கு வேண்டி ஏற்பாட்டை இப்பவே நான் செய்யறேன். அன்னசத்திரம் 1000 பைசல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையா